ஸோ குட் ஈவினிங் டு ஆல். டுடே நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா குரூப்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லாம் படிச்சது தான். ஜஸ்ட் நான் குயிக்காக வந்து குரூப் டெஃபினிஷன் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடுறோம். ஸோ என்னென்னா ஜின்றது ஒரு நான் எம்டி செட். ஓகே, நான் எம்டி செட். வி டிஃபைன் எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஜி கிராஸ் ஜி டு ஜி. திஸ் ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபைடு கண்டிஷன். ஃபங்க்ஷன்னாலே நம்மளுக்கு என்ன தெரியுது, எந்த ரெண்டு எலமெண்ட் எந்த எலமெண்ட் இதில் எடுத்தாலும் அதோட இமேஜ் இங்கே தான் இருக்கும். தட் மீன்ஸ் if we take any two elements a comma b in G, that is otherwise if we take any element a comma b in G cross G, f of a comma b should be in G. Okay, so இதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். தட் இஸ் கால்டு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருப்பீங்கன்னா அந்த எஃப்க்கு பதிலாக ஸ்டார்னு படிச்சிருப்பீங்க, அவ்வளோதான். நான் ஸ்டாருக்கு பதிலாக ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தேன்னா, ஸோ ஸ்டார்னு போட்டிங்கன்னா ஸ்டார் ஆஃப் ஏ கமா பி எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா ஏ ஸ்டார் பி. ஓகேங்களா? ஸோ அதனால் ஸ்டார்னே இருக்காதிங்க. ஜஸ்ட் எனி ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஜி கிராஸ் ஜி டு ஜி வந்து இஸ் கால்டு பைனரி ஃபங்க்ஷன் பேர். ஓகேங்களா? ஏன்னா இங்கே டொமைனில் 2 செட்டு கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணதால பைனரி. சப்போஸ் 3 செட்டு நீங்கள் கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா டெர்னரி. ஓகே, ஒரே ஒரு செட்டு இருந்ததுன்னா அது யூனரின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா ஜஸ்ட் அது ஃபங்க்ஷனாக இருக்கும். ஃபங்க்ஷனாவது எந்த எலமெண்ட் இந்த டொமைன் எடுத்தாலும் அது எஃப் ஆஃப் திஸ் எலமெண்ட் வந்து ஷுட் பி இந்த கோடொமைனில் இருக்கணும். இது ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். அதனால அது பைனரி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஒன்று தான், இல்லைனா ஃபங்க்ஷன் சொன்னாலே ஒன்று தான். நீங்கள் ஒன்ஸ் பைனரி ஆப்ரேஷன் சொல்லிட்டாலே நீங்கள் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சொல்ல தேவையில்லை. ஏன்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சேமஸ் பைனரி ஆப்ரேஷன். ஏன்னா பைனரி ஆப்ரேஷன் இஸ் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் அர்த்தம் டொமைனில் எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதோட இமேஜ் கோடொமைனில் இருக்கும். ஸோ அது இப்போ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, if you take any 3 elements for any a b c in the group okay G, then this is satisfied. What is it? F of a comma f of b comma c. This is same as okay. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு ரெண்டுத்துக்கு நம்ம இது பண்ணிட்டு இங்கே பண்ணியிருக்கோம் மொத்தம். அப்போ இது இப்படி மாறும்போது பி கமா ஏ கமா பி, அது ரெண்டுத்துக்கும் எஃப் ஆஃப் எடுத்துட்டு கமா சி. ஓகே, இங்கே எஃப் மிஸ்ஸிங் ஆகுது. எஃப் ஆஃப் ஏ கமா பி. ஸோ இன்னும் கிளியராக எழுதணும்னா, ஸோ உங்களுக்கு இப்போ கன்ஃபியூஷனாக இருக்கும் ஏன்னா எஃப் யூஸ் பண்ணுறதால. ஆக்சுவலாக என்னென்னா ஸ்டார் தான். நீங்கள் எஃப்க்கு பதிலாக நீங்கள் ஸ்டார் போட போகிறீங்க. நான் ஸ்டார் போட்டு மொத்தமாக சொல்கிறேன். ஸோ இது வந்து எஃப் ஆஃப் ஏ கமா பி. இப்போ இது ஒரு எலமெண்ட் ஆயிடுச்சு. குரூப்பில் இருக்க எலமெண்ட்டு இன்னொரு எலமெண்ட் சின்னு போகிறோம். ஸோ இதையே நீங்கள் ஸ்டாரில் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னாக்கா, ஸ்டார் ஆஃப் ஏ கமா ஸ்டார் ஆஃப் பி கமா சி ஈக்குவல் டு ஸ்டார் ஆஃப் ஏ கமா பி கமா சி. இப்படி எழுதுனா இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்மளுக்கு தெரியும் ஸ்டார் ஆஃப் ஏ கமா பின்னா ஏ ஸ்டார் பி. அதான் டிஃபைன் பண்ணுறோம். ஸ்டார் ஆஃப் ஏ கமா பி என்னது ஏ ஸ்டார் பி. ஸோ இப்போ இந்த ஸ்டார் உள்ள இருக்க ஸ்டார் பாருங்க. இப்போ ஸ்டார் ஆஃப் பி கமா சின்றது என்ன வரும், பி ஸ்டார் சின்னு வரும். ஓகே, அதுக்கப்புறம் ஏ கூட ஸ்டார் எடுக்கும்போது ஏ ஸ்டார். ஓகே, இப்போ ஆல்ரெடி இந்த ஸ்டாருக்கு இங்கே பி கமா சிக்கு பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே பி ஸ்டார் சின்னு வந்துடும். ஸோ அதை தான் நாங்கள் ஸ்டார் ஆஃப் ஏ கமா ஸ்டார் ஆஃப் பி கமா சின்னு எழுதுறோம். ஸோ இந்த பக்கம் பார்க்கும்போது இந்த உள்ள இருக்கிற இந்த ஸ்டார் ஆஃப் ஏ கமா பார்த்தீங்கன்னாக்கா ஏ ஸ்டார் பி, அதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுருங்க. அது ஒரு எலமெண்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த வெளியே இருக்கிற ஸ்டாருக்கு நீங்கள் மறுபடியும் ஸ்டார் எடுத்தீங்க, இந்த சி கூட ஸ்டார் சின்னு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. if you take any 3 elements, this is satisfied. இன் டர்ம்ஸ் ஆஃப் எஃப்ல சொன்னீங்கன்னா இது, நீங்கள் ஸ்டார்னு வச்சிங்கன்னா இது. ஸோ அது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் தெரிஞ்சு வச்சிங்க, அதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, இது வந்து அசோசியேட்டிவ் எலமெண்ட் பேர். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐடென்டி எலமெண்ட் எக்ஸிஸ்ட்க்கு வந்து என்ன சொல்லணும், தேர் இஸ் அன் எலமெண்ட் மேபி வி கால் இ இன் ஜி. ஏதோ ஒரு எலமெண்ட் வந்து எந்த எலமெண்ட் எடுத்தாலும் ஃபார் எனி எலமெண்ட் ஏ இன் ஜி. ஓகே, ஸோ இந்த ப்ராக்கெட் எனி எலமெண்ட் ஏ இன் ஜி சச் தட் எஃப் ஆஃப் ஏ கமா இ ஈக்குவல் டு ஏ அண்ட் தென் திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இ கமா இ. ஸோ திஸ் இ இஸ் கால்டு ஐடென்டி எலமெண்ட். ஏதோ ஒரு இந்த குவான்டிஃபை ரொம்ப முக்கியம் எழுதும்போது. தேர் இஸ் இ, ஏதோ ஒரு இ வந்து எல்லா ஏ கூட நீ மல்டிப்ளை பண்ணும்போது ஏவே வந்துன்னா அந்த ஈக்கு பேர் ஐடென்டி எலமெண்ட். நீங்கள் இதே இந்த இது மாற்றி போட்டிங்கன்னு வச்சுன்னா டோட்டலாக மிஸ்டேக் ஆகிடும். ஸோ என்னது, அப்போது இந்த மாற்றி எழுதுறீங்கன்னு வச்சுன்னா, சப்போஸ் குவான்டிஃபை மாற்றிங்கன்னா ஃபார் எவ்ரி ஏ இன் ஜி தேர் இஸ் இ இன் ஜி சச் தட் த சேம் திங் ஹேப்பன் வச்சிங்க. அப்போ என்னன்னா ஒவ்வொரு ஏக்கும் ஒரு இ கிடைக்குதுன்னு அர்த்தம்.
ஸோ நாம் அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ண போகிறோம் இந்த ஐடென்டி எலமெண்ட் வந்து யூனிக்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். பட் இது அப்படின்னது ஒரு இ வந்து அந்த ஜியில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ண தான் சொல்லணும். ஸோ அதான் டெஃபினிஷன். நீங்கள் இந்த மாதிரி மாற்றி எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ஏக்கும் ஒரு இ கிடைக்குன்னு ஆகும். இது ஸோ அது தப்பு. நான் அந்த குரூப்புக்கு ஒரே ஒரு ஐடென்டி எலமெண்ட் தான் கிடைக்கும். ஸோ அப்போ இது இப்படி இதே நீங்கள் ஸ்டாரை யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா இந்த எஃப் ஆஃப் ஏ கமா பி ஏ கமா ஈனா அர்த்தம் ஸ்டார் ஆஃப் ஏ கமா இ இஸ் நத்திங் பட் ஏ ஸ்டார் இ. ஓகே, எல்லாம் நான் ஃபங்க்ஷனில் எழுதுறேன் அவ்வளோதான். இதே நீங்கள் ஸ்டாரில் போட்டிங்கன்னாக்கா ஸ்டார் ஆஃப் ஏ கமா இ ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு ஸ்டார் ஆஃப் இ கமா ஏ. ஸோ ஸ்டார் ஆஃப் ஏ கமா ஈனா அர்த்தம் ஏ ஸ்டார் இ. திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ. ஸோ இந்த மாதிரி தேர் இஸ் இ சச் தட் ஃபார் எவ்ரி ஏ இன் இ சச் தட் இது நடந்ததுன்னா தென் வி சே இ இஸ் கால்டு ஐடென்டி எலமெண்ட் ஆஃப் ஜி அப்படின்னு பேர். இது ஐடென்டி எலமெண்ட் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஐடென்டி எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்வெர்ஸ் எலமெண்ட் எக்ஸிஸ்ட். ஸோ அது என்ன சொல்றேன்னா இப்போ வந்து இந்த இதுக்கு குவான்டிஃபை முக்கியம். ஃபார் எவ்ரி ஏ இன் ஜி தேர் எக்ஸிஸ்ட் பி இன் ஜி. எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் தேர் எக்ஸிஸ்ட் ஒரு எலமெண்ட் ஜி ஏ கிடைக்கும் சார் பி கிடைக்கும் சச் தட் f of a comma b equal to e and then this is equal to f of b comma a. ஸோ அப்படி கிடைச்சுன்னா இந்த பிக்கு பேரு ஏவோட இன்வர்ஸ் பேரு இட் இஸ் டினோட்டட் பை ஏ இன்வர்ஸ். ஓகே, ஸோ இதே நீங்கள் ஸ்டாரில் சொன்னீங்கன்னா ஸ்டார் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு இ ஈக்குவல் டு ஸ்டார் ஆஃப் பி கமா ஏ. தட் இஸ் நத்திங் பட் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஐடென்டி. தட் இஸ் அதர்வைஸ் நீங்கள் என்ன அந்த பிக்கு பதிலாக என்ன போடுங்க ஏ இன்வர்ஸ் போடுங்க. ஜஸ்ட் நோட்டேஷன். ஓகே, ஸோ பின்றது ஒரு நோட்டேஷன் வச்சுக்கணும். அந்த பி இஸ் நத்திங் பட் ஏ இன்வர்ஸ். ஸோ திஸ் பி இஸ் கால்டு இன்வர்ஸ் ஆஃப் ஏ. இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணா தென் த பேர் ஜி கமா எஃப். நம்ம எஃப்னு எடுத்ததால நான் எஃப்னு எழுதுறேன். நீங்கள் ஸ்டார்னு எடுத்தீங்கன்னா ஸ்டார்னு போட போறீங்க. எனிவே அந்த இது எனி ஃபங்க்ஷன் தான். நீங்கள் எழுத பொறுத்து ஒரு பைனரி ஃபங்க்ஷன் தான். ஓகே, நீங்கள் ஸ்டார் தான் போடணும் அப்படின்னு ரூல்ஸ்லாம் எதுவும் கிடையாது. எனி பைனரி ஃபங்க்ஷன் நம்ம யூஸ்வலாக அங்கே ஸ்டார்னு எடுத்துக்கிறாங்க. சம்டைம்ஸ் அது ப்ளஸ்ஸாக இருக்கலாம், சம்டைம்ஸ் மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம். ஜென்ரல் ஃபங்க்ஷனை நம்ம எஃப்னு எழுதிக்கலாம். ஸோ திஸ் the order pair g comma f we say is a group if satisfy this f satisfy the three axioms, that is associative property. So once நீங்க functions சொன்னதே closure property சொல்ல தேவையில்லை. Okay, so associative property identity element exists and then invert element exists, then we say this is group. Suppose the f of a comma b equal to f of b comma a வா இருந்தனாக்கா then we say for any a comma b for any a comma b in in G such that f of a comma b equal to f of b comma a, and we say it's an abelian group. Otherwise a star b equal to b star a for every a comma b na அந்த குரூப் வந்து காமுடேட்டிவ் குரூப்னு சொல்லுவோம், இல்லைனா எபிலியன் குரூப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிற குரூப் டெஃபினிஷன். நீங்கள் எந்த புக் ரெஃபர் பண்ணாலும் இதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் முக்கியம். ஸோ இப்போ ஒரு செட்டு எக்ஸ்ன்னு எடுத்துங்க. இது ஒரு நான் எம்டி செட்டு. அதில் ஒரு 3 எலமெண்ட்ஸ் இருக்குதா இப்போதைக்கு எடுத்துவோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஏபிசி. ஓகே, 3 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த செட்லேருந்து இதே செட்டுக்கு எக்ஸ்லேருந்து எக்ஸுக்கு போகிற ஆல் பைஜெக்ஷனை கலெக்ட் பண்ணுறோம். ஸோ செட் ஆஃப் ஆல் எஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்னா எக்ஸ்லேருந்து எக்ஸுக்கு போகிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இது நாட் ஓன்லி ஃபங்க்ஷன்ஸ், இது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கிறத கலெக்ட் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த எக்ஸ்லேருந்து எக்ஸுக்கு எத்தனை பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குன்னா 3 ஃபேக்டோரியல் பைஜெக்ஷன் இருக்கு நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் இங்கே இருக்க ஏ வந்து இங்கே ஏதோ போகுது, பி வந்து எத்தனை நல்ல ஆல் பாசிபிள் இருக்கு. ஸோ அப்போ வாட் இஸ் த கார்டினாலிட்டி ஆஃப் திஸ் செட் முதல்ல அதை பார்க்கணும். ஸோ அப்போ என்னன்னா இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் 3 எலமெண்ட்ஸ் இருக்கு ஏபிசி, இங்கேயும் ஏபிசி 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. இதுக்குள்ள ஒரு 1 1 on 2 தட் இஸ் பைஜெக்ஷன். எத்தனை பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் இருக்கும் அதான் நம்ம கலெக்ஷன். ஓகேங்களா? இப்போ இந்த ஏ வந்து இந்த யாரை வேணா சூஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ இந்த ஏக்கு 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஏக்கு 3 பாசிபிலிட்டிஸ். ஒன்ஸ் இந்த ஏ வந்து யாராவது சூஸ் பண்ணிட்டானா இந்த பி வந்து இவனை சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது பைஜெக்ஷன் பற்றி பேசுகிறோம். அப்போ டிஃப்ரெண்ட் எலமெண்ட் சேமாக மேப் ஆகிடும். அப்போ அந்த பி வந்து இந்த எலமெண்ட்டை எடுத்துக்காது. மீதி இருக்க 2 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ அந்த பிக்கு 2 பாசிபிலிட்டிஸ். ஸோ ஒன்ஸ் பி வந்து ஏதோ ஒரு எலமெண்ட்ஸ் எடுத்துனா மீதி ஒரு எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த சி அங்கே தான் போய் ஆகும். ஏன்னா இது ஃபங்க்ஷன்றதால எல்லாமே மேப் ஆகணும். ஸோ அந்த சிக்கு ஒரே பாசிபிலிட்டி தான். ஸோ தட் இஸ் 3 ஃபேக்டோரியல். ஸோ அப்போ எத்தனை பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது? இந்த 3 எலமெண்ட்ஸ்லேருந்து 3 எலமெண்ட்ஸ்னா 3 ஃபேக்டோரியல் பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. Therefore நம்ம செட் நம்ம என்ன வச்சுக்கிறோம்? G equal to set of all bijection function from x to x. இங்கே x வந்து 3 பாயிண்ட் செட்னு எடுத்துக்கோம். ஓகே, set of all x to x such that f is bijection. நம்மளுக்கு தெரியும் காம்போசிஷன் ஆஃப் 2 பைஜெக்ஷன் வந்து பைஜெக்ஷன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால இந்த செட்டில்
நாம் ஒரு ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணுவோம். தட் இஸ் அந்த ஆப்ரேஷன் பைனரி ஆப்ரேஷனை காம்போசிட்னு எடுக்கும். ஓகே, இங்கே என்னன்னா எஃப்ஜின்னு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் எடுத்தீங்கன்னா ரெண்டுமே பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன். நம்ம இப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபங்க்ஷன் சொல்றதுக்கு காம்போசிஷன் வந்து இந்த எஃப் காம்போசிஷன் ஜி வந்து ஜியில் இருக்கும். நம்மளுக்கு தெரியும் காம்போசிஷன் ஆஃப் டூ பைஜெக்ஷன் வந்து பைஜெக்ஷன், அதனால இந்த எஃப் காம்போசிஷன் ஜி வந்து ஜியில் இருக்கும். தேர்ஃபோர் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லணும்னாக்கா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சொல்லணும். அதுவும் சிம்பிளாக வந்துடும். தட் இஸ் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் இஸ் சேம் அஸ் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச். இது நீங்கள் ஆக்டிங் அட்டு எக்ஸ் ரெண்டு பக்கம் போடும்போது சேமாக வந்துடும். ஸோ திஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைட். ஓகே, அண்ட் தென் ஐடென்டி எலமெண்ட் என்னன்னா, ஸோ ஐடென்டி எலமெண்ட் வந்து இந்த எல்லாமே வந்து சேம் எலமெண்ட்டுக்கு போகுது. தட் இஸ் ஏ வந்து ஏக்கு போகணும், பி வந்து பிக்கு போகணும். அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கு பேர் தான் வந்து ஐடென்டி ஃபங்க்ஷன். அந்த ஐடென்டி ஃபங்க்ஷன் தான் ஐடென்டி எலமெண்ட்டாக வந்து ஒர்க்ஸ் ஆக போகுது. ஸோ சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஏ கோஸ்ட் ஏ, பி கோஸ்ட் பி, சி கோஸ்ட், இதுவும் பாசிபிள் தான், இதுவும் பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் தான். அப்போ இந்த ஃபங்க்ஷன் அந்த கலெக்ஷனுக்குள்ள வரும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் ஆக்ட் as ஐடென்டி எலமெண்ட் ஆஃப் ஃபார் எனி எலமெண்ட். ஸோ எனி ஃபங்க்ஷன், ஜின்றது எனி ஃபங்க்ஷன், ஆக்டிங் அட்டு நீங்கள் எக்ஸ் போடும்போது ஜி ஆஃப் ஏ தான் வர போகுது. ஸோ இது என்னது, திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ, பட் எஃப் ஆஃப் ஏ தான் யாரு ஏ, therefore this is equal to g of a. Okay, so similarly acting at b we get the same thing g of b, acting at c we get same c. Therefore and the g composite f and the g same value எடுத்துக்குது for every x. So for every x க்கு இது ரெண்டுமே சேம் வேல்யூ எடுத்ததால இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவல், that is g composite f equal to g. So similarly நீங்க f composite g எடுத்தாலும் உங்களுக்கு satisfy பண்ணும். Therefore this f act as an identity element. ஸோ இந்த எஃப் யாருனாக்கா ஐடென்டி ஃபங்க்ஷன். தேர்ஃபோர் அந்த செட்டில் ஐடென்டி ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இப்போ இன்வெர்ஸ் நம்ம பேசணும். நம்ம ஆல்ரெடி தெரியும் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருந்தால் எக்ஸ்ல இருந்து எக்ஸுக்கு ஒரு பைஜெக்டிவ் இருந்ததுனாக்கா நம்மளுக்கு இன்வெர்ஸ் எஃப் இன்வெர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கிடைக்கும். அதுவும் எக்ஸ்ல இருந்து எக்ஸ் தான், ஏன்னா இங்கே டொமைனு கோடொமைன் சேம் தான். ஸோ இந்த எஃப் இன்வெர்ஸ் தான் யாரு, அந்த எஃப்க்கு இன்வெர்ஸ். வி நோ தட் எஃப் காம்போசிட் எஃப் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஐடென்டி. ஸோ நம்ம டினோட்டட் பை ஐடி சஃபிக்ஸ் எக்ஸ் தான் வந்து ஐடென்டி ஃபங்க்ஷன் ஆன் எக்ஸ். ஸோ ஓகே, தேர்ஃபோர் திஸ் குரூப் set of all bijection from the 3-point sets to 3-point sets, that is group with respect to the composition small loop. Okay, in general நம்ம இந்த g எப்படி டினோட் பண்றனாக்கா s3 டினோட் பண்ணுவோம். ஓகே, சிமெட்ரி குரூப் ஆன் 3 சிம்பிள்ஸ். ஸோ இதே நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம 3 எலமெண்ட்ஸ் வச்சிருக்கோம். நீங்க ஏதோ n எலமெண்ட்ஸ் வச்சீங்க, x ஈக்குவல் டு x1 x2 எக்ஸெட்ரா n எலமெண்ட்ஸ் நீங்க வச்சுட்டு இப்போ அதே மாதிரி நீங்கள் செட் ஆஃப் ஆல் பைஜெக்ஷன் ஃபங்க்ஷனை கலெக்ட் பண்ணுறீங்க. தட் இஸ் கால்டு ஜி செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ் சச் தட் எஃப் இஸ் பைஜெக்ஷன். ஸோ இந்த n எலமெண்ட்ஸ்லேருந்து n எலமெண்ட்ஸுக்கு போகிற ஆல் பைஜெக்ஷனை கலெக்ட் பண்ணுறீங்க. அகைன் இந்த இதில் போயிட்டு அண்டர் காம்போசிட் போட்டிங்கன்னா அகைன் திஸ் ஃபார்ம் ஏ குரூப். ஓகே, இப்போ இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றது பார்க்கணும். ஸோ அப்போ இங்கே எத்தனை பைஜெக்ஷன் இருக்கும் அப்படின்னா சிம்பிள் தான் அதேமாரி. ஸோ சேம் கான்செப்ட் என்ன பண்ணுமோ அதே தான். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே n எலமெண்ட்ஸ் இருக்குது, மேபி x1 x2 எக்ஸெட்ரா xn. இங்கே இந்த சேம் எலமெண்ட்ஸ் இருக்கு, x1 x2 எக்ஸெட்ரா xn இருக்கு. நம்மளுக்கு தேவை பைஜெக்டிவ் வேணும். ஸோ அப்போ இந்த xன்றது இங்கே இருக்கு, யார் வேணா சூஸ் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக ஒரு எலமெண்ட் சூஸ் பண்ணி ஆகணும். அப்போ n பாசிபிலிட்டிஸ் இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு. இப்போ ஒன்ஸ் x1 ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு மேப் ஆயிடுச்சுன்னா இந்த x2 வந்து அந்த எலமெண்ட்டுக்கு மேப் ஆகாது. மேப் ஆயிடுச்சுன்னா 1 1 வராது, ஏன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட் சேமாக மேப் ஆயிடுது. நம்மளுக்கு 1 1 வேணும், ஆன் 2 வேணுன்றது. அப்போ இந்த x2 வந்து ரிமைனிங் இருக்க n-1 எலமெண்ட்ஸ் தான் பாசிபிள். ஓகே, n-1. அப்போ சப்போஸ் x2 வந்து இங்கே ஏதோ மேப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் மாரி x3க்கு மீதி இருக்க n-2 பாசிபிள் தான். ஸோ அன்சோ 1. அப்போ எல்லாமே n-1 வரைக்கும் மேப் ஆயிடுச்சுன்னா மீதி இந்த xnக்கு ஒரே பாசிபிள் தான் இருக்க போகுது. ஸோ திஸ் நத்திங் பட் 1. ஸோ 2 into 3 into 4. திஸ் நத்திங் பட் n factorial. There are n factorial bijection function from the n-point sets to n-point sets. ஓகே, கிளியரா இதுலேயே வந்து ஐடென்டி ஃபங்க்ஷன் வந்து ஐடென்டி எலமெண்ட் ஆக்ட் ஆகும். இன்வெர்ஸும் கண்டிப்பாக கிடைக்கும், ஏன்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக இன்வெர்ஸ் கிடைக்கும். Therefore is always satisfied group property. பட் இது வந்து எபிலின் குரூப்பா அப்படின்னு செக் பண்ணோம். இது வந்து எபிலின் குரூப்பா இருக்காது. சப்போஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, சப்போஸ் நீங்க ஏதோ ஒரு S3 எடுத்தீங்க, x3ல வந்து அந்த செட் பாயிண்ட் 3 பாயிண்ட் எடுத்தீங்க ஏபிசி. இதுல 2 ஃபங்க்ஷன் சொல்ல போறோம். அந்த 2 ஃபங்க்ஷன் வந்து இந்த எஃப் காம்போசிட் ஜி வந்து நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப்னு சொல்ல போறோம். ஓகே, ஸோ அப்போ 2 ஃபங்க்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணோம், இது நடக்காத மாதிரி. ஓகே, ஸோ அப்போ ஏதோ இது நடக்கலன்னு அர்த்தம், ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து எஃப் காம்போசிட் ஜி அட் எ பாயிண்ட் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு, ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு இல்லைன்னு சொன்னாலே போதும், நாட் ஈக்குவல் சொன்னாலே போதும், இந்த ஃபங்க்ஷனே நாட் ஈக்குவல் தான். ஓகே, ஸோ அப்போ நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம், சப்போஸ் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பிக்கு போதுன்னு வச்சுங்க.
எஃப் ஆஃப் பி வந்து சிக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க, எஃப் ஆஃப் சி வந்து ஏக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இது இந்த பி வந்து ஜி ஆஃப் பிக்கு போகுதுன்னு வச்சுக்கோம், இது வந்து ஜி ஆஃப் ஏக்கு போகுதுன்னு வச்சுக்குவோம். இந்த ஜி ஆஃப் சி வந்து எங்கே போகுது, ஸோ இது ஏ, ஜி ஆஃப் சி வந்து ஏக்கு மேப் ஆகுதுன்னு வச்சுக்கோம். ஸோ இப்போ செக் பண்ணுவோம், எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் ஆக்டிங் அட் ஏ, இது என்ன வரும் பார்ப்போம். திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஏ. ஓகே, ஸோ பட் ஜி ஆஃப் ஏனது சி, இது சி, therefore எஃப் ஆஃப் சி. ஸோ எஃப் ஆஃப் சி யாரு, ஏ, therefore திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ இந்த சைடு நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, வேல்யூ ஏன்னு வந்திருக்கு. இப்போ இந்த சைடு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஜி காம்போசிட் எஃப் ஆஃப், அதே பாயிண்ட்டுக்கு ஏ தான் போடணும். ஸோ ஆக்டிங் அட் ஏ ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ. ஸோ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ யாரு, பி, ஜி ஆஃப் பி யாரு, பி. ஸோ அந்த பக்கம் பின்னு வந்துடும். பட் அந்த டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ கிடைச்சிருக்கு, இந்த இடத்துல பி கிடைச்சிருக்கு, தேர்ஃபோர் ரெண்டுமே நாட் ஈக்குவல். ஓகே, தேர்ஃபோர் அந்த 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்தாலே அது வந்து எபிலியன் குரூப் வரல. ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் நான் எபிலியன் குரூப். சிமிலர்லி நீங்கள் n டேர்ம்ஸ் எடுத்தாலும் அதே தான் வரப்போகுது. தேர்ஃபோர் திஸ் ஃபார்ம்ஸ் ஏ நான் எபிலியன் குரூப். ஓகே, ஸோ இதான் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள்ஸ் குரூப் தியரியில் வந்து இருக்கிறோம். இப்போ முன்னாடி இருக்கிறதுலாம் வந்து நம்ம ரிங் தியரி படிச்சுட்டு சால்வ் பண்ணணும். முன்னாடி என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்க போகுது. ஸோ நம்ம இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம டெஃபினிஷனை ரீகால் பண்ணியாச்சு. ஸோ அண்ட் தென் இந்த எக்ஸாம்பிளும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. S3ல வந்து இது வந்து எபிலியன் குரூப்பாக இருக்காது, பட் குரூப்பாக இருக்குன்னு பார்த்தாச்சு. ஓகே, அதை தான் இங்கே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. எப்படி இங்கே காம்போசிஷன் தான் குரூப், அதனால ஃபர்ஸ்ட் இந்த எலமெண்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே ஆட் பண்ணணும் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ அப்புறம் வந்து அதை பெர்முட்டேஷன் நோட்டேஷனில் எழுதலாம்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ தட் இஸ் ஜென்ரலாக வந்து 3 எலமெண்ட்ஸ்னா 1 2 3ன்னு போட்டுட்டு இந்த ஒன்னோட இமேஜ் என்னவோ அது எஃப் ஆஃப் 1 இங்கே, இந்த 2 எங்கே மேப் ஆகுதோ அது எஃப் ஆஃப் 2 இங்கே, இந்த 3யோட இமேஜ் வந்து எஃப் ஆஃப் 3. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது பெர்முட்டேஷன் நோட்டேஷனில். தட் இஸ் 1 2 3 எழுதிட்டு அந்த எஃப் வந்து 1 வந்து எங்கே போதோ அது வந்து இங்கே இமேஜ், 2 எங்கே மேப் ஆகுதோ அதனோட இமேஜ், 3 எங்கே மேப் ஆகுதோ அதனோட இமேஜ். ஸோ அப்போ எனி ஃபங்க்ஷன் கேன் பி ரெப்ரசென்ட் அஸ் ஏ திஸ் நோட்டேஷன். ஸோ திஸ் நோட்டேஷன் இஸ் கால்டு பெர்முட்டேஷன் நோட்டேஷன். ஸோ இப்போ அந்த 2 பெர்முட்டேஷனுக்கு காம்போசிட் பண்ணுறதுன்னா என்ன, 2 ஃபங்க்ஷனுக்கு காம்போசிட் பண்ணுறது எல்லாமே ஒன்று தான். ஸோ இப்போ எஃப்ன்றது இந்த ஃபங்க்ஷன் வச்சுங்க, ஜின்றது இந்த ஃபங்க்ஷன். ஏன்னா ஃபங்க்ஷன் எல்லாமே இந்த மாதிரி தான் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்கிறது எல்லாமே 1 2 3 எப்பவுமே அப்படி தான் இருக்க முடியும். ஸோ இப்போ இதுனா என்ன மீனிங், இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 வந்து 3 கொண்டு போகுது, 2 வந்து 2க்கு போகுது, 3 வந்து 1க்கு போகுது, அந்த மாதிரி மீனிங். ஸோ இப்போ இங்கே காம்போசிட் பண்ணும்போது இங்கிருந்து தான் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ ஆக்டிங் அட்டு இப்போ 1 2 3 எழுதினோம். இப்போ இந்த 1 பார்க்கணும். இந்த 1 இந்த ஃபங்க்ஷன் எங்கே கொண்டு போகுதுன்னா 1 வந்து 2க்கு கொண்டு போகுது. ஸோ ஓகே, 2க்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு 2க்கு ஆட் பண்ணி பார்க்கணும். ஸோ 2 எங்கே போகுது, 2க்கு, therefore 1 goes to 2. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 2 goes to 1 இந்த இதில். ஸோ 1 வந்துருச்சு. இப்போ 1 இங்கே ஆட் பண்ணி பார்க்கணும். 1 எங்கே போகுது, 3க்கு போகுது, therefore இங்கே 3 போகுது. ஸோ இந்த ப்ராசஸ் தான். அப்போ 3க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 3 எங்கே போகுதுன்னா 3க்கு போகுது. ஸோ இங்கே 3ன்னு வந்துருச்சு. இப்போ 3 வந்து எங்கே போகுது, இங்கே 1க்கு போகுது. ஸோ இதான் வந்து ஆக்சுவலாக இங்கே பெர்முட்டேஷன் காம்போசிட்னா என்னது, ஃபங்க்ஷன் காம்போசிட் தான், ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா ஜஸ்ட் இது நோட்டேஷன் ஃபார் எ ஃபங்க்ஷன். ஓகே, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி நோட்டேஷன் வரும். அந்த காம்போசிஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா இந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இதை ஆக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இதை ஆக்ட் பண்ணணும். ஓகே, சில புக்ஸில் வந்து இப்படி பண்ணியிருப்பாங்க, அப்படி தான் கிடையாது. நம்ம டிஃபைன் பண்ணதே இப்படி தான். காம்போசிட் வந்து என்னது, எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் ஏன்றது என்னது, வந்து ஜி ஆக்ட் பண்ணணும். ஆக்டிங் எடுப்பா என்னது, எஃப் ஆஃப் ஜி ஆக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர ரிசல்ட்டை வந்து எஃப் ஆக்ட் பண்ணணும். ஸோ அதான் வந்து காம்போசிட் மீனிங். ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக. நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணியாச்சுன்றதெல்லாம் இதை லிமிட் பண்ணிட்டு டைரெக்டாக இது பண்ணிடுவோம். ஸோ இப்போ குரூப் டெஃபினிஷன் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். நான் எம்ப்ளிசைட் வித் எக்யூப்ட் வித் பைனரி ஆப்ரேஷன் ஸ்டார் தட் இஸ் சாட்டிஸ்ஃபை த ஃபாலோயிங் ஆக்சியம்ஸ் தட் இஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. இது தேவையே கிடையாது. ஏன்னா இங்கே வந்து பைனரி ஆப்ரேஷன் சொல்லிட்டாலே அஸ் எ ஃபங்க்ஷன் therefore ஜி கிராஸ் ஜிலேருந்து ஜிக்கு தான் போய் ஆகணும். therefore இஸ் ஆல்வேஸ் வெல் டிஃபைன்ட். இது எழுதணும் அவசியம் கிடையாது, எழுதினாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ அடுத்தது சாட்டிஸ்ஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் தென் ஐடென்டி எலமெண்ட் இன்வெர்ஸ், ஐடென்டி எலமெண்ட் எக்ஸிஸ்ட் அண்ட் தென் இன்வெர்ஸ் எலமெண்ட் எக்ஸிஸ்ட். ஓகே, அப்போ a group is said to be Abelian group na, it's also satisfy the axiom, that is n axiom na, commutative property, that is a star b equal to b star a for all a comma b are the, அது வந்து Abelian group னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து குரூப்ல வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்தனா அது வந்து ஃபைனைட் குரூப்னு சொல்றோம். ஸோ a group G is said to be finite if it is finite number of elements. Okay, so in this case the number of elements G is called is denoted by order of G, it is denoted by this modulus of G. So number of elements வந்து ஆர்டர் எப்படி டினோட் பண்றோம், இந்த மாதிரி டினோட் பண்ணுறோம்.
a group with infinite number of elements இருந்தால் அது இன்ஃபைனைட் ஆர்டர்னு சொல்கிறோம், அதர்வைஸ் இன்ஃபைனைட் குரூப்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம S3 வந்து ஆல்ரெடி நான் எபிலியன் குரூப் பார்த்தாச்சு, அதில் இருக்க எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம், 3ன்னு பார்த்தோம். இன் ஜென்ரலாக வந்து n சிம்பிள்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த n சிம்பிள்ஸ்லேருந்து n சிம்பிள்ஸ்க்கு நீங்கள் பைஜெக்ஷனாக கலெக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அது ஃபார்ம் ஏ குரூப், ஆல்சோ நான் எபிலியன் குரூப். அதில் எத்தனை பைஜெக்ஷன் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும், n ஃபேக்டோரியல் பைஜெக்ஷன் இருக்கும். therefore it's also finite number, therefore that is denoted by Sn. okay, it is a set of all bijection from the n elements 1 to n to 1 to n, that is form a group which is denoted by Sn, that is called symmetric group. ஃபைனைட் செட் தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது, நீங்க எனி செட் x எடுத்தாலும் சரி, அது இன்ஃபைனைட்டா கூட இருக்கலாம். ஸோ எனி செட் x, இந்த xல இருந்து xக்கு போற ஆல் பைஜெக்ஷன் நீங்க கலெக்ட் பண்ணுங்க. ஸோ செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன் ஃப்ரம் x to x such that f is bijection. இங்க x வந்து ஃபைனைட்டா இருக்கணும் அவசியம் இல்லை, எனி ஃபங்க்ஷன் எனி செட் எடுத்துங்க, இன்ஃபைனைட் செட்டும் அலோட் தான். இங்கேருந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸ் எடுத்தீங்கன்னா இதுவும் வந்து அண்டர் த காம்போசிஷனை பொறுத்து திஸ் ஃபார்ம் ஏ குரூப். இதை வந்து a of xன்னு சொல்லுவாங்க. a of xன்றது செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் x to x such that that function is bijection. This set with respect to this composition form a abelian group, but the order of this group is infinite. okay, ஏன்னா infinite number of abelian group, infinite number of bijection define பண்ணலாம் if x is infinite. x infinite இருந்தால் infinite number of bijection define பண்ணலாம் நம்ம. ஓகே, ஸோ அதான் இங்கே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஜென்ரலாக இங்கே டீன்னு எடுத்துருக்காங்க, நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம். அந்த a of t-ன்றது என்னன்னாக்கா செட் ஆஃப் ஆல் பைஜெக்ஷன் ஃப்ரம் t to 2. ஓகே, t is any non-empty set, பாசிபிளி இன்ஃபைனைட்டாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் சிமெட்ரிக் குரூப்ன்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைகெட்டல் குரூப். ஸோ ஆல்ரெடி டைகெட்டல் குரூப் படிச்சுப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். டைகெட்டல் குரூப்ன்றது என்னன்னா ஒரு 4 வெர்டிசஸ் எடுத்துக்கிறாங்க, 1 2 4. ஸோ அதை இந்த மாதிரி மார்க் பண்ணிடும், இந்த ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கும். ஓகே, இந்த 4 எட்ஜை வந்து நம்ம மார்க் பண்ணுறோம், 1 2 3 4 மார்க் பண்ணிடும். இப்போ இதை வந்து ரொட்டேட் பண்ணி இதே மாதிரி சிம்பிள்ஸ் தான் வரப்போகுது, இதே ஒரு ஷேப் தான் வரணும். ஸோ எந்த மாதிரி ரொட்டேஷன்லாம் அதே ஷேப் வரும்னா, இப்போ 0 டிகிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணாமல் இருந்தால் 0 டிகிரியில் அதே தான் வரும், அதே பொசிஷன் மெயின்டைன் ஆகும். 1 goes to 1 தான், 3 3க்கு தான் போகும், 2 2க்கு தான் போகும், 4 4க்கு தான் போகும். ஓகே, ஸோ therefore this அந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகாது, நம்ம ரொட்டேட்டே பண்ணலாம். தட் இஸ் R0. ஸோ R0 என்னது ரொட்டேஷன் ஆஃப் 0 டிகிரி. சப்போஸ் இதை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணோம்னா அங்கே என்ன கிளாக் வைஸில் அண்ட் கவுண்டர் கிளாக் வைஸில் நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது இந்த 1 இங்கே வந்துடும், இந்த 2 இங்கே போயிடும், 3 இங்கே வந்துடும், 4 இங்கே வந்துடும். ஸோ அதான் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரொட்டேஷன் அபவுட் 90 டிகிரி. ஸோ இப்போ 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது இந்த 1 எங்கே வந்துடும், இங்கே 2க்கு வந்துடும். ஸோ அதுதான் இந்த 2வது பொசிஷன் வந்துருச்சு 1. இப்போ எல்லாமே ஒவ்வொரு பொசிஷன் மாறிடும், ஏன்னா நம்ம 90 டிகிரி பார்க்கணும். 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது இது வந்து நெக்ஸ்ட் வந்து ரொட்டேஷன் ஆஃப் 180 டிகிரி. ஸோ இதை 180 டிகிரி பண்ணுறது ஒன்று தான், இல்லை ஆல்ரெடி 90 டிகிரி பண்ணி வச்சிருக்கல அதில் போய் 90 டிகிரி பண்ணது ஒன்று தான். இதில் 180 பண்ணணும், இல்லைனா இதில் 90 பண்ணணும். ஸோ இதில் 90 பண்ணால் என்ன ஆகும், இது இங்கே போகும், அப்போ இந்த வார்த்தை 2 வரும், அங்கே வந்துருக்கு. இந்த 3 வந்து இங்கே வரும். இல்லைனா டேரெக்டாக நீங்கள் இதுக்கே 180 டிகிரி பண்ணனாக்கா இந்த 1 வந்து 90 டிகிரிக்கு இங்கே, 180 டிகிரிக்கு இங்கே வந்துடும், அந்த 1 இங்கே வந்துடும். ஸோ அப்போ எல்லாமே டேரெக்டாக ஆப்போசிட் வரும், இந்த இது வந்துடும், இங்கே இது வந்துடும். ஸோ அதுதான் 90 டிகிரி. ஸோ சிமிலர்லி 170 டிகிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது அதே ஷேப் தான் கிடைக்க போகுது, பட் அந்த பொசிஷன் தான் சேஞ்ச் ஆக போகுது. ஓகே, ஸோ 170ன்றது இதை 90 டிகிரி பண்ணுறது ஒன்று தான், இல்லைனா இதை வந்து 270 டிகிரி பண்ணுறது ஒன்று தான். ஓகே, ஸோ அகைன் பண்ணும்போது உங்களுக்கு கடைசி என்ன கிடைக்குன்னா 1 இங்கே வந்துடும், 2 3 இப்படி வரும். ஸோ இன்னொரு நீங்கள் டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது ஒரிஜினல் பொசிஷனே வந்துடும். இன்னொரு 90 டிகிரி, தட் இஸ் 360 டிகிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிடுனாக்கா ஒரிஜினல் பொசிஷன் வந்துடும், தட் இஸ் ஐடென்டி வந்துடும். ஓகே, ஸோ அதனால இப்போ R0 R1 R2 R3 இது மூணுமே வந்து டிஜாயின்ட் எலமெண்ட்ஸ் கிடைக்குது. நீங்கள் R4னா 360 டிகிரி போனீங்கன்னாக்கா அது R0 வந்துடும். ஸோ தேர்ஃபோர் நம்மளுக்கு இது வந்துருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்ஷன் இந்த எக்ஸ் ஆக்சிஸ். வேற எந்த மாதிரி இந்த பிக்சரை வந்து நம்ம மாடிஃபை பண்ணால் நம்மளுக்கு அதே பிக்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை அப்படியே மேலே இங்கே சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா அதே ஷேப் தான் வரப்போகுது. அப்போ இந்த 4 வந்து இங்கே கீழே வந்துடும், 2 வந்து மேலே போயிடும். ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறீங்க, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இது கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு சேம் பொசிஷன் தான் இன்னும் கிடைக்குது. ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வச்சு பண்ணோம். நெக்ஸ்ட் ஒய் ஆக்சிஸ் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த 3 இங்கேயும் இந்த 2 1 இங்கேயும் பண்ணிங்கன்னா அது ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ என்னன்னாக்கா ரிஃப்ளெக்ஷன் இந்த ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸ் பற்றி நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த 3 வந்து இங்கே போகுது, 1 வந்து இங்கே வருது, மீதி 4ம் 2ம் ஃபிக்ஸ்டு, 4ம் 2ம் ஃபிக்ஸ்டு, இந்த 3ம் 2 பொசிஷன் மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ஷன் இன் ஒய் ஆக்சிஸ். இப்போ அடுத்தது வந்து ரிஃப்ளெக்ஷன் அபவுட் y ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ y ஈக்குவல் டு எக்ஸ் லைன் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த லைனை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணால் இந்த 2 பாயிண்ட்ஸ் இங்கே மேலே வரும்,
அந்த 2 பாயிண்ட்ஸ் கீழே வரும். ஓகே, ஸோ தட் இஸ் இந்த 2,3 இங்கே மேலே வரும், அந்த 1,4ன்றது கீழே வரும். ஏன்னா நம்ம y ஈக்குவல் டு எக்ஸ் லைனை பொறுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். ஸோ சிமிலர்லி இந்த y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸை வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது, இந்த y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது இந்த 2 பாயிண்ட் இங்கே வரும், இந்த 2 பாயிண்ட் இங்கே வரும். ஸோ இதான் பாசிபிள் காம்பினேஷன் ஆஃப் தி ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது சேம் பிக்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த 8 எலமெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட், டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ், அது எல்லாமே வேற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை இன்னைக்கு காம்போசிட் பண்ணுறதுன்னு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் இந்த இது ஆட் பண்ணிட்டு இப்போ இதை வந்து இந்த எலமெண்ட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். என்னது R0, R1, R2 இதெல்லாம் பேர் வச்சிருக்கோம். இந்த ரிஃப்ளெக்ஷன் பேர் AH, இந்த ரிஃப்ளெக்ஷன் பேர் V. அதுக்கு முன்னாடி ரிஃப்ளெக்ஷன்லாம் நம்ம என்ன வச்சிருக்கோம்? Tன்னு வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி ரொட்டேஷன்ஸ்லாம் வந்து என்ன வச்சிருக்கோம்? R0, R1 வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு செட் ஆப் பண்ணி அதில் ஒரு பைனரி ஆப்ரேஷன் டிபெண்ட் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கு நம்ம D4னு இப்போ வச்சுக்கோம். இந்த D4ல யாருனாக்கா இந்த R0 என்னது 0 டிகிரி ரொட்டேஷன். ஓகே, அது அப்படியே இருக்கு. R1ன்றது என்னது 90 டிகிரி ரொட்டேஷன். ஓகே, R2ன்றது 180 டிகிரி ரொட்டேஷன், R3ன்றது 270 ரொட்டேஷன், Hன்றது ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ், சாரி ரிஃப்ளெக்ஷன் அபவுட் y ஈக்குவல் டு எக்ஸ் லைன், இது y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் லைன், இது வந்து y ஆக்சிஸை பொறுத்து ரிஃப்ளெக்ஷன், இது எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ரிஃப்ளெக்ஷன். ஸோ இப்போ இந்த செட்டு வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே ஃபங்க்ஷனாகவே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஈச் ஒன் இஸ் எ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் யாரு? ஜஸ்ட் ரொட்டேஷன் ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் இந்த கலெக்ஷனில் போயிட்டு நம்ம ஒரு பைனரி ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எப்படி டிஃபைன் பண்ணுறனாக்கா இந்த R0 × R0ங்கிறது R0 வரப்போகுது. ஏன்னா நம்ம ஒன்று R0ன்றது நம்ம அப்படியே ஃபிக்ஸ்டு தான், அது கூட நீங்கள் எதை காம்போசிட் பண்ணாலும் அதே தான் வருது. இங்கே காம்போசிட்னா என்ன மீனிங்னாக்கா, சப்போஸ் 2 பிக்சரை வந்து நீங்கள் காம்போசிட் பண்ணணும் அப்படின்னா என்னன்னா, இங்கே பிக்சர் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிக்சருக்கு நீங்கள் என்னன்றதை அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வர ரிசல்ட்டை இந்த பிக்சருக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதோ அதான் வந்து ரிசல்ட். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு பண்ணணும், இது பண்ணும்போது கடைசி இங்கே வரணும். இது சிம்பிள் தான், நீங்கள் பார்த்துங்க. இந்த குரூப் வந்து நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிடலாம். இது வந்து க்ளோஸ் ஆண்ட மல்டிப்ளிகேஷன் அண்ட் இஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எவ்ரிதிங். இங்கே R0 வந்து ஐடென்டி எலமெண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குனாக்கா நம்மளுக்கு 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. D4ல 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதோட இன்வெர்ஸ்லாம் என்ன நம்மளுக்கு தெரியும். இந்த R1ஓட இன்வெர்ஸ் யாருனாக்கா R3, R3ஓட இன்வெர்ஸ் யாருனாக்கா, ஏன்னா இதை நீங்கள் R3னா என்னது 270 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணுறது தான் R3. ஓகே, R1ன்றது என்னது 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறது தான். ஓகே, ஃபர்ஸ்ட் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டு மறுபடியும் 270 டிகிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடென்டி ஃபங்க்ஷன் கிடைக்கும். அதனால தான் இது மீனிங் தான். ஸோ R3 காம்போசிட் R1 என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் R1 அப்ளை பண்ணணும் அந்த ஒரிஜினல் பொசிஷனுக்கு, அதுக்கப்புறம் R3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு R0 கிடைக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டிஸ்பிளே போட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ R3ன்றது என்னன்னாக்கா 270 டிகிரி ரொட்டேஷன், R1ன்றது 90 டிகிரி ரொட்டேஷன். ஓகே, ஸோ இப்போ என்னன்னாக்கா R3 காம்போசிட் R1 நம்ம ஐடென்டிட்டி சொல்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்த கிராஃப் வந்து இங்கே 1 2 3 4 இதான் வந்து ஐடென்டி பொசிஷன். அந்த பொசிஷன் அப்படியே இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து R1 செக் பண்ணுறோம். ஸோ R1ன்றது என்னன்னாக்கா 90 டிகிரி ரொட்டேஷன். அப்போ 90 டிகிரி ரொட்டேட் போது இந்த 1 இங்கே வந்துடும். ஸோ அந்த பிக்சரில் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது 1 இங்கே, 2 இங்கே, 3 இங்கே, 4 இங்கேன்னு வந்துடும். ஸோ அப்போ இது யாரு R1 ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரிஜினல் பிக்சராக வச்சுட்டு அதுக்கு R3 அப்ளை பண்ணணும். ஸோ R3 அப்ளை பண்ண என்ன பண்ணும், அது 270 டிகிரி ரொட்டேட் பண்ணும். அப்போ 1 எங்கே போகுதுன்னு பார்க்கணும் 270 டிகிரிக்கு. ஸோ பிக்சர் சேம் பிக்சர் மாரி தான் வரும், பட் பொசிஷன் எங்கே இருக்குன்னு செக் பண்ணணும். இப்போ 1 இங்கே போகுதுன்னா என்ன அர்த்தம் 90 டிகிரி, 1 இங்கே வருதுன்னா என்ன ஆகும் 280 டிகிரி, 1 இங்கே வருதுன்னா தான் 270 டிகிரி. ஸோ அப்போ 1 இங்கே வருது. அப்போ 1 வந்து 3 வெர்டெக்ஸ் தாண்டி வருதுன்னா அப்போ இந்த 2 பார்க்கணும். 2 இங்கேருந்து இங்கே போனால் 90 டிகிரி, இங்கே வந்தால் 180 டிகிரி, இங்கே வரும்போது தான் 270 டிகிரி. ஸோ இப்போ 270 டிகிரிக்கு இங்கே வந்துருக்கு. ஸோ சிமிலர்லி 3 இங்கே வந்துடும், 4 இங்கே வந்துடும். ஸோ இது யாருனாக்கா அதான் நம்ம ஐடென்டி ஃபங்க்ஷன், ஐடென்டி அப்படியே வச்சிருக்கிறோம். ஸோ அப்போ R3 காம்போசிட் R1 என்ன வருதுனாக்கா நம்மளுக்கு R0 வருது. R0 தான் யாரு இந்த ஐடென்டி பிக்சர். ஸோ தேர்ஃபோர் இதோட இன்வெர்ஸ் யாரு R1, R1 இன்வெர்ஸ் யாரு R3. நீங்க சிமிலரா நீங்க R1 காம்போசிட் R3 பார்த்தாலும் ஐடென்டி தான் வரும். ஓகே, இப்போ நம்மளுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. எதுக்கு இது இன்வெர்ஸ்? R3க்கோட இன்வெர்ஸ் யாரு, R3யோட இன்வெர்ஸ் யாருனாக்கா R1. இப்போ மீதி யார் இருக்கா R2 இருக்கான். இப்போ அந்த R2ஓட இன்வெர்ஸ் யாரு? ஓகே, அது ஒரு கொஸ்டின்.
இப்போ ஐடென்டி எலமெண்ட் நீங்கள் இன்வெர்ஸ் எடுத்தாலே அதே தான் வரப்போகுது. நீங்கள் எதுவுமே ரொட்டேட் பண்ணாத அப்படியே வச்சாலே நம்மளுக்கு ஐடென்டி எலமெண்ட் தான் கிடைக்கும். தேர்ஃபோர் அந்த ஐடென்டி எலமெண்ட் இன்வெர்ஸ் யாருனாக்கா ஐடென்டி தான், அதே R0 தான் வரும். இப்போ R1க்கு இன்வெர்ஸ் பார்த்தாச்சு, இப்போ R2க்கு பார்க்கணும். அப்போ R2 கூட நம்ம எந்த எலமெண்ட்டை நம்ம காம்போசிட் பண்ணால் நம்மளுக்கு R2வே வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஓகே, சாரி ஐடென்டி வரும். அப்போ நம்ம ஏன்னா இன்வெர்ஸ் தான் கண்டுபிடிக்கும். இது வந்து இன்வெர்ஸ்னா இதுக்கு காம்போசிட் பண்ணும்போது R0 வரும். ஸோ அப்போ அந்த எலமெண்ட் யாரு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ ரிவர்ஸும் வரணும். அப்போ அந்த எலமெண்ட் தெரியலன்னு வச்சுக்கோங்க, பின்னு வச்சுக்கோங்க, அந்த பி தான் கண்டுபிடிக்கணும். பி காம்போசிட் R2 நம்மளுக்கு என்ன வரணும்? அப்போ ஐடென்டி வரணும். ஐடென்டி தான் யாரு? R0ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ R2 எடுத்துங்க. R2ன்றது என்னது? 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுறது தான் R2. ஓகே, ஸோ இது 1 2 3 இருக்கு, 4 இருக்கு. இதை வந்து 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுறதா நம்மளுக்கு R2 கிடைக்கும். ஸோ அப்போ R2 பிக்சர் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த 1 வந்து இங்கே வந்தால் 90 டிகிரி, 1 இங்கே வந்தால் தான் 180 டிகிரி. அப்போ 1 இங்கே வந்துடும், 2 இங்கே வரும், 3 இங்கே வரும், 4 இங்கே வரும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு R2 கிடைச்சிருச்சு. இந்த R2 நம்ம என்ன பண்ணா நம்மளுக்கு வந்து இந்த ஒரிஜினல் பொசிஷனே வரும் அப்படின்னு பார்க்கும். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 1 இங்கே வரணும், இந்த 3 இங்கே வரணும், 4 இங்கே வரணும். ஸோ அப்போ என்ன பாசிபிள்? எந்த இது போட்டால் நம்மளுக்கு வரும்? மறுபடியும் R2வே போட்டு பாருங்க. இப்போ இந்த இதுக்கு R2வே போட்டால் என்ன அர்த்தம்? 180 டிகிரி. அப்போ இந்த 180 டிகிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா இந்த 90 டிகிரி இங்கே வந்துடும், 180 டிகிரி 1 இங்கே வந்துடும். அப்போ 1 இங்கே வந்துருச்சு. ஸோ அந்த பிக்சரில் மறுபடியும் இந்த R2 வந்து மறுபடியும் R2வே, இப்போ நான் பி யார் கெஸ் பண்ணுறேன்னாக்கா R2வே தான் கெஸ் பண்ணுறேன். மறுபடியும் நீங்கள் R2னா என்னது? 180 டிகிரி மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது மறுபடியும் இந்த சேம் பொசிஷனே வந்துடும் எல்லாமே. ஸோ தேர்ஃபோர் இந்த R2 கூட நான் மறுபடியும் R2வே ஆட் பண்ணும்போது எனக்கு ஐடென்டி எலமெண்ட் கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ எல்லா எலமெண்ட் சொல்லியாச்சா? இன்வெர்ஸ் இன்னும் அந்த ரிஃப்ளெக்ஷன் சொல்லலை. ஓகே, ஸோ அதுக்கு அதே தான் இருக்க போகுது. ஸோ இப்போ என்னென்ன கிடைச்சது? R0, R1, R2, R3. இது 0 டிகிரி ரொட்டேஷன், இது 90 டிகிரி ரொட்டேஷன், இது 180 டிகிரி ரொட்டேஷன். ஓகே, இது 270 டிகிரி ரொட்டேஷன். இப்போ இந்த 4 எலமெண்ட்ஸ் சொல்லிச்சு. மீதி 4 எலமெண்ட்ஸ் யாருனாக்கா ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ரிஃப்ளெக்ஷன் நம்ம இப்படி வச்சுக்குமா? பேர் கொடுக்குறோம், அங்கே வேற பேர் கொடுத்துருக்காங்க. HXனா Y = Xை பொறுத்து அந்த லைனு Y = Xை பொறுத்து இருக்கிற ரிஃப்ளெக்ஷன். ஓகே, அப்புறம் H-Xன்னு கொடுக்குறேன். இப்போதைக்கு பேருக்கு தான் கொடுக்குறேன், அங்கே வேற பேர் கொடுத்துருக்காங்க. H-Xன்னு அர்த்தம் அந்த Y = -X லைனை வச்சுட்டு அதை பொறுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, எக்ஸ் ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணுறது, அது என்ன பேர் என்ன வச்சுக்கலாம்? ஜஸ்ட் கேபிட்டல் எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். அப்படின்னா அது எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்து ஒய்யை மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க. அப்போ ஒய் ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எக்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ 8 எலமெண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ R0 இன்வெர்ஸ் R0 தான். இப்போ R3 R1 இன்வெர்ஸ் யாரு? R3 கண்டுபிடிச்சாச்சு. இதோட இன்வெர்ஸும் R2 தான். R2 இன்வெர்ஸ் R2 வந்துருச்சு. இப்போ மீதி இருக்கிற 4 எலமெண்ட்ஸ் யாருக்கு இன்வெர்ஸ்னு பார்க்கணும். ஸோ அப்போ என்ன வரப்போகுதுனாக்கா இதோட இன்வெர்ஸ் இவனா வருமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இவனோட இன்வெர்ஸ்னா யாரு? அந்த அந்த 2 கிராஃப் பார்த்து இப்போ இதுதான் Y = X. இப்போ 1 2 3 4 இருக்கு. இப்போ HX யாருனாக்கா இந்த HX யாருனாக்கா இந்த Y = X லைனை வச்சுட்டு ரிஃப்ளெக்ட் பண்றதுன்னா இப்போ என்ன ஆயிடும்னாக்கா அந்த கிராஃப் எப்படி இருக்கும்? HXன்றது யாருனாக்கா இந்த 2 3 மேலே போயிடும். ஓகே, ஏன்னா இந்த Y = X லைன் இருக்கு பார்த்தீங்களாக்கா, அதை பொறுத்து இந்த 2 பாயிண்ட் மேலே இங்கே வந்துடும், இந்த 1 4 இங்கே வந்துடும், 1 4 இங்கே வந்துடுது. ஓகே ஓகே, இப்போ இது HXன்னு வந்துடுது. H-X என்ன வரும்? இந்த இது வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறது. ஓகே, இப்போ இதோட இன்வெர்ஸ் யாரு? இதோட இன்வெர்ஸ் யாரு? அதே மாதிரி இதோட இன்வெர்ஸ் யாரு? இதோட இன்வெர்ஸ் யாரு? நீங்கள் ஜஸ்ட் பிக்சர் வச்சு செக் பண்ணாலே ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ மேபி அதை லீவ் டு த எக்ஸசைஸ். ஓகே, நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணுங்கள். பிக்சர் போட்டால் வந்துடும். இல்லைன்னா நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். டேபிள் கேலி டேபிள் போட்டிருப்பாங்க. அந்த கேலி டேபிள் வந்து உங்களோட இந்த இதோட இன்வெர்ஸ் யாரு எல்லாமே தெரியும். ஸோ இன்வெர்ஸ்னா அந்த ஐடென்டி எலமெண்ட் எப்போ R0 எங்கே வருதோ, எது கூட மல்டிப்ளை பண்ணும்போது R0 வருதோ அதான். இப்போ இந்த D கூட D-யை மல்டிப்ளை பண்ணால் தான் R0 வருது. தேர்ஃபோர் D-யோட இன்வெர்ஸ் வந்து D. இப்போ H-ன்றது R0 எங்கே வருதுன்னா R0 இங்கே வருது. அப்போ H கூட H-ஐ மல்டிப்ளை பண்ணால் தான் வருது. அப்போ அதுக்கு அது இன்வெர்ஸ் தான். இப்போ T-க்கு பார்த்தீங்கன்னாக்கா R0 எங்கே வருதுன்னா T கூட T-யை மல்டிப்ளை பண்ணால் தான் R0 வருது. தேர்ஃபோர் T-யோட இன்வெர்ஸ் T தான். அதேமாதிரி V-யோட இன்வெர்ஸும் V தான்.
ஸோ அப்போ எக்ஸப்ட் இந்த 2 எலமெண்ட்ஸ் இந்த R1 R3 தான் இதுக்கு அதுக்கு இன்வெர்ஸ், மீதி எல்லா எலமெண்ட்ஸுக்கும் வந்து அதுக்கு அதே தான் இன்வெர்ஸ் அப்படின்னு வந்துருது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த R1 R3 மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்ட் இன்வெர்ஸ் கிடைக்குது, மற்ற எல்லாத்துக்குமே வந்து அதே தான் அதுக்கு இன்வெர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து டைகெட்ரல் குரூப் ஆஃப் ஆர்டர் 4 அல்ல டைகெட்ரல் குரூப் ஆஃப் ஆர்டர் டிகிரி, பட் ஆர்டர் வந்து 8. ஓகே, இல்லைனா குரூப் ஆஃப் சிமெட்ரிக்ஸ் ஆஃப் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஓகே, திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் சிமிலர்லி இது வந்து நான் எப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா R2 காம்போசிட் R3, ஓகே அது ஐடென்டி ஆகிடும். R2D எடுங்க, R2D என்னது T வருது. ஓகே, இப்போ D R2 என்ன வருது, அதுவும் T வருது. ஓகே, வேற ஏதாவது எலமெண்ட்ஸ் எடுப்போம். இப்போ H R3 T வருது, R3 T H வருது. ஓகே, எல்லாமே இங்கே சேர்த்து வருது. இப்போ எந்த பர்டிகுலர் எலமெண்ட் V T எடுத்தா R1, Vயும் Tயும் எடுத்தா R1 வருது, பட் Tயும் Vயும் எடுத்தா R3 வருது. ஓகே, ஸோ இப்போ V இன்டூ T என்ன வருதுனாக்கா R1. ஓகே, இப்போ அதே T இன்டூ V பார்த்தீங்கன்னாக்கா R3 வரும். ஸோ தேர்ஃபோர் R1 நாட் ஈக்குவல் டு R3, தேர்ஃபோர் இட்ஸ் நாட் எ எபிலியன் குரூப், தேர்ஃபோர் இட்ஸ் நான் எபிலியன் குரூப். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து சிமெட்ரி 3 சிம்பிள்ஸ் வச்சு பண்ணுறாங்க, அவ்வளோதான். இங்கே வந்து டேக் எனி பாலிகன் என் சைடு வச்சு நீங்கள் பண்ணி, இப்போ 4 பாலிகன் நம்ம எடுத்துக்கோம், 4 சைடு பாலிகன் எடுத்துருக்கோம். இது வந்து ஒரு பாலிகன் ஆஃப் 4 சைடு. நீங்கள் 5 சைடு வச்சு ஒரு பாலிகன் வச்சு அதேமாதிரி ரொட்டேஷன் எல்லாமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு D5 கிடைக்கும். அங்கே உங்களுக்கு 10 எலமெண்ட்ஸ் கிடைக்கும். இதே நீங்கள் வந்து பாலிகன் இன் 3 இது வச்சினாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒன்று கிடைக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 6 எலமெண்ட்ஸ் கிடைக்கும். இது சேமஸ் உங்களுக்கு சிமெட்ரிக் குரூப்னு வரும். ஓகே, ஸோ இதுதான். ஸோ ஜென்ரலாக வந்து அப்போ எத்தனை டிகிரி ரொட்டேட் பண்ணுறது ஆக்சுவலாக, இப்போ நம்ம 4 சிம்பிள்ஸ் இருந்தால் நம்ம 90 டிகிரி கூட்டி எப்படி வந்தது. இப்போ ஜென்ரலாக வந்து n சிம்பிள்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ அது எத்தனை ஆங்கிளில் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுறது அப்படின்னா 2π/n. ஸோ என்னன்றது நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஸோ போன ப்ராப்ளத்தில் வந்து நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ 4, ஏன்னா 4 பாயிண்ட்ஸ் தான் எடுத்தோம். இது வந்து 2πன்றது என்னது 360. ஸோ 360 டிகிரி வந்து 4 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 90 டிகிரி வந்துடும். ஸோ அப்போ 90 டிகிரி 180 டிகிரி 270 டிகிரி அப்படி போகும். இப்போ இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 3, அப்போ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து 3, அப்போ 360 வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னாக்கா 120 டிகிரி. ஸோ அப்போ அதனால தான் பாருங்கள் 0 டிகிரி பண்ணுவோம், அப்புறம் 120 டிகிரி, மறுபடியும் 120 டிகிரி 240 டிகிரி. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு 6 கிராஃப்ஸ் கிடைக்கும். ஸோ 6 பிக்சர். ஸோ அது அகைன் ஃபார்ம் ஏ குரூப். ஸோ இன் ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி n பாலிகன் எடுத்தீங்கன்னா n சைடு இருக்கும், இந்த பாலிகனில் n சைடு இருக்கும். ஓகே, அந்த 1 2 3 4ன்னு அப் டு n வரைக்கும் நீங்கள் நம்பர்ஸ் கொடுக்கும். ஸோ n சைடு இருக்குன்னு வச்சுங்க, அங்கே 1 2 3 4 n வரைக்கும் கொடுத்துட்டு அதை எத்தனை டிகிரி ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின் வரும். ஸோ அப்படின்னா 360 டிகிரி பை n இதை பண்ணும்போது அத்தனை டிகிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு 2n எலமெண்ட்ஸ் கிடைக்கும் அந்த குரூப்பில். ஸோ அகைன் அது ஃபார்ம் ஏ நான் எபிலியன் குரூப், அதனுடைய ஆர்டர் வந்து 2n. ஓகே, ஸோ அதை கீப் இன் மைண்ட். இந்த டிகிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை டிகிரியில் ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா 2π/m டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த 3 எலமெண்ட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு 6 கிராஃப் கிடைக்கும். அது எங்கள் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னன்னா சிஸ்டம் வித் 2 பைனரி ஆப்ரேஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இசெட்டில் வந்து ப்ளஸும் இருக்குது, மல்டிபிகேஷன் இருக்குது. அந்த செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் மாடியூலோ என்லையும் நம்மளுக்கு அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸும் தெரியும், மல்டிபிகேஷன் ஆஃப் 2 நம்பர்ஸும் தெரியும். அதேமாதிரி கியூலையும் 2 பைனரி ஆப்ரேஷன் இருக்குது, சம் ஆஃப் 2 ரேஷனல் நம்பர், ப்ராடக்ட் ஆஃப் 2 ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி செட்டில் வந்து நம்ம குரூப் டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்னன்னா நம்மளுக்கு தெரியும், இப்போ அண்டர் அடிஷனை பொறுத்து இது எல்லாமே குரூப். இது சாட்டிஸ்ஃபைஸ் ஆல் த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஐடென்டி எலமெண்ட் வந்து 0 தான். இன்வெர்ஸ் வந்து ஏவோட இன்வெர்ஸ் வந்து -a. இட்ஸ் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபை த காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ எல்லாமே நடக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன். பட் மல்டிபிகேஷன் பொறுத்து இது குரூப்பில் நன் ஆஃப் இசட், இசட்என், கியூ, ஆர், ஆர்சி இஸ் நன் ஆஃப் தீஸ் ஆர் குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிபிகேஷன். ஏன்னாக்கா இது எல்லாத்துலேயும் 0 இருக்கு, 0க்கு மல்டிபிளேட் இன்வெர்ஸ் கிடைக்கிற. ஸோ அதனால திஸ் இஸ் நாட் ஏ குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிபிகேஷன். ஆனால் இது எல்லாமே வந்து குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு யூஷுவல் அடிஷன். ஓகே, திஸ் பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் குரூப்ஸ். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ ரிமூவ் 0. ஸோ கியூ ஸ்டார் என்னது என்னன்னா நான்-0 ரேஷனல், ஆர் ஸ்டார் வந்து நான்-0 ரியல், சி ஸ்டார் என்னது நான்-0 காம்ப்ளெக்ஸ். இங்கே அகைன் ப்ராடக்ட் ஆஃப் 2 ரேஷனல் நம்பர், ப்ராடக்ட் ஆஃப் 2 ரியல் நம்பர் எல்லாமே இருக்கும். ஸோ அகைன் எல்லா ஐடென்டி எலமெண்ட் எல்லாத்துலேயும் இருக்கும். 1 is an identity element, this also is in Q star, this also in R star, also C star. Therefore these are all forms a group
நாட் ஓன்லி குரூப்ஸ் ஆல்சோ எபிலியன் குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன். ஏன்னா எல்லா எலமெண்ட்டுக்கும் ஏவோட இன்வெர்ஸ் யாருனாக்கா 1/a. இங்கே 1/a டிஃபைன்டு, ஏன்னாக்கா ஏ வந்து நான் ஜீரோ. ஓகே, ஸோ சிமிலர்லி இன் இசட் என்ன கிடையாது. ஏன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இசட்என்ல வந்து ஒரு எலமெண்ட் ஏக்கு எப்போ யூனிட்டா இருக்குனாக்கா அது வந்து ஜிசிடி ஆஃப் ஏ கமா என் வந்து ஒன்னா இருந்தால் தான் இந்த ஏக்கு மல்டிப்ளேட் இன்வெர்ஸ் கிடைக்கும். ஸோ ஓகே, ஸோ அப்போ ஜென்ரலாக வந்து இந்த என்னு எடுத்தீங்கன்னாக்கா அந்த என் வந்து மல்டிப்ளிகேஷன் நான் ஜீரோ எலமெண்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது அது குரூப்பாக வராது. ஏன் வராதுன்னா இங்கே ஜிசிடி வந்து 1 வராது. அப்போ எப்போ ஜிசிடியா 1 வரும்னாக்கா நீங்கள் பிரைம் நம்பர் சூஸ் பண்ணீங்கன்னாக்கா இந்த இசட்பியில் வந்து நான் ஜீரோ எலமெண்ட்டை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணினாக்கா ஜஸ்ட் ஃபார்ம் ஏ குரூப் with respect to multiplication. So consider a non-zero element in Zp where P is a prime, then this form a group with respect to multiplication. ஏன்னா நம்ம எல்லா non-zero elementக்கும் multiplied inverse கிடைக்கும். ஏன்னாக்கா GCD of A, that prime is always 1. இப்படி இருந்தாலும் தெரியும் நம்மளுக்கு அந்த AX equal to 1க்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். therefore இந்த X தான் யாரு multiplied inverse of this X. ஓகே, ஆனால் இன் ஜென்ரலாக வந்து Zn வந்து இஸ் நாட் ஏ குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன். ஏன்னா அங்கே வந்து சில எலமெண்ட்ஸ்க்கு வந்து மல்டிப்ளிகேட் இன்வெர்ஸ் கிடைக்காது. ஏன்னா அங்கே ஜிசிடி 1 இருந்தால் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் Z6 எடுத்தீங்கன்னா Z6ல 4 எலமெண்ட் இருக்கும். இந்த 4க்கும் 6க்கு வந்து ஜிசிடி வந்து 1 கிடையாது. அதனால கண்டிப்பாக இது வந்து இந்த 4க்கு மல்டிப்ளிகேட் இன்வெர்ஸ் கிடைக்காது. அதனால செட் ஆஃப் ஆல் நான் ஜீரோ எலமெண்ட் இன் Z6 ஸ்டார் 0 மட்டும் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அது வந்து குரூப்பாக வராது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து Q டபுள் ஸ்டார் அப்படின்னா என்னது, பாசிட்டிவ் ரேஷனல்ஸ். R டபுள் ஸ்டார் வந்து பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். ஸோ அகைன் திஸ் இஸ் ஏ குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன். ஏன்னா ரெண்டு பாசிட்டிவ் ரேஷனல் மல்டிப்ளை பண்ணாலும் பாசிட்டிவ் ரேஷனல் தான். அகைன் ஒன்றும் இருக்கு. ஓகே, ஏவோட மல்டிப்ளேட் இன்வெர்ஸ் யாரு 1/a. ஏ பாசிட்டிவ்ன்றதால 1/a பாசிட்டிவ். therefore if you correct all the positive rational, this form a group. Not only group, is an abelian group with respect to multiplication. Similarly this also group with respect to multiplication, R star, R double star. ஸோ இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் இது. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து if you take consider the 4 elements. so I minus I 1 minus 1. இங்கே வந்து நம்மளுக்கு I power 4 வந்து நம்மளுக்கு 1 தெரியும், I square வந்து -1 தெரியும். therefore clearly this is a group of order 4. this is also abelian group. you can easily check this is an abelian group. so group of order 4. ஸோ நம்ம எய்ம் என்ன, நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிற பின்னாடி இருக்குது. அதனால இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் மைண்டில் வச்சுக்கங்க. எது இதெல்லாம் குரூப்பு, அந்த குரூப்போட ஆர்டர் என்ன, அங்கே என்ன இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஓகே, ஸோ இப்போ நெய்தர் ஆஃப் த இண்டிஜர்ஸ், இப்போ இங்கே கியூ ஸ்டார்லேருந்து அங்கே முன்னாடி கியூ ஸ்டாரில் 0 ரிமூவ் பண்ணால், கியூவில் 0 ரிமூவ் பண்ணால் குரூப் ஆயிடுச்சு. ஆரில் 0 ரிமூவ் பண்ணாலும் குரூப்பாக மாறிடுச்சு. சியில் 0 ரிமூவ் பண்ணாலும் குரூப் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் இசட்டில் போயிட்டு 0 ரிமூவ் பண்ணால் குரூப் ஆகாது. அதில் நீங்கள் பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ் மட்டும் சேர்த்தாலும் குரூப் ஆகாது. ஸோ அதனால் இந்த செட் ஆஃப் ஆல் இண்டிஜர்ஸ் நெய்தர் பாசிட்டிவ் மட்டும் எடுத்தாலும் வராது, இல்லை நான் ஜீரோ இண்டிஜர்ஸ் மட்டும் இருந்தாலும் அது குரூப்பாக வராது. ஏன்னாக்கா அந்த 2ன்றதுக்கு மல்டிப்ளைட் இன்வெர்ஸ் 1/2 வந்து இசட்டில் இருக்காது. therefore this is not group with respect to multiplication anyway. ஓகே, அப்போ இன் ஜென்ரலாக இப்போ தான் சொல்லியிருக்கேன், n வந்து காம்போசிட் நம்பராக வந்ததுன்னா இந்த இசட்என் வந்து டஸ் நாட் ஃபார்ம் ஏ குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன். பிகாஸ் அந்த ஜிசிடி வந்து 1 இருந்தால் மட்டும் தான் மல்டிப்ளைட் இன்வெர்ஸ் கிடைக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ therefore this ஜென்ரலாக வந்து இசட்என்ல இருக்கிற நான் ஜீரோ எலிமெண்ட்டை வந்து எடுத்தீங்கன்னா அது குரூப்பாக வராது. எப்போ குரூப்பாக வரும்னா அந்த n வந்து பிரைம் நம்பராக இருந்தால் தான் நான் ஜீரோ எலிமெண்ட்டை கலெக்ட் பண்ணும்போது அது குரூப்பாக வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த இசட்என் ஸ்டாரில் யூ எதெல்லாம் யூனிட் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிங்கன்னா அதை யூ ஆஃப் என்னு வைக்கிறோம். ஸோ அந்த யூ ஆஃப் என் வந்து நம்மளுக்கு தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் 2 யூனிட் எலமெண்ட் இஸ் யூனிட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அகைன் 1 இஸ் ஆல்சோ யூனிட் எலமெண்ட். யூனிட் எலமெண்ட் என்னது, மல்டிப்ளைட் இன்வெர்ஸ் கிடைச்சதுன்னா அந்த எலமெண்ட் பேர் யூனிட் எலமெண்ட் பேர். ஸோ அப்போ இசட்என் ஸ்டார் ஜென்ரலாக வந்து n இஸ் எனி n. ஓகே, காம்போசிட் நம்பராக கூட இருக்கலாம் nன்றது. பட் இசட்என் ஸ்டார்ன்றது குரூப் கிடையாது, ஏன்னா அங்கே மல்டிப்ளைட் இன்வெர்ஸ் கிடைக்கல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, எதுக்கெல்லாம் மல்டிப்ளைட் இன்வெர்ஸ் கிடைக்குதோ அதனுடைய கலெக்ட் பண்ணுறோம். அந்த கலெக்ஷனுக்கு பேர் தான் வந்து un. ஸோ therefore un is a subset of actually Zn star. இந்த யூஎன்ன்றது யாருனாக்கா இந்த இசட்என் ஸ்டார்ல எதுக்கெல்லாம் மல்டிப்ளைட் இன்வெர்ஸ் கிடைக்குதோ அதெல்லாம் கலெக்ட் பண்றது தான் வந்து இந்த யூஎன். ஸோ திஸ் யூஎன் இஸ் ஏ குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன், மாடுலோ n மல்டிப்ளிகேஷன். ஓகே, திஸ் இஸ் மாடுலோ n மல்டிப்ளிகேஷன். ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 யூனிட்ஸ் இஸ் ஏ யூனிட், 1 இஸ் ஆல்சோ யூனிட். ஏக்கும் பிக்கும் ஜிசிடி 1 இருந்ததுன்னா அந்த இன்வெர்ஸ் ஏவோட இன்வெர்ஸுக்கும் என்னுக்கும் ஜிசிடி 1 தான் இருக்கும். அது கிளியராக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். therefore இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த Z8க்கு வந்து U8 என்னது யாரெல்லாம் 8 கூட ஜிசிடி 1 இருக்கணும் அதோட கலெக்ஷன் தான் U8. ஸோ தட் இஸ் 1, 3, 5, 7 ஆர் ரிலேட்டிவ்லி பிரைம் டு 8. therefore this U8 contains 4 elements. ஓகே, இப்போ அதுக்கு நீங்கள் மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா இதான் வரும். ஸோ 1 act as an identity element, therefore 1 into everything is same thing.
இப்போ 3யோட மல்டிப்ளை பண்ணும்போது மாடிலோ 8 எடுக்கும். ஓகேங்களா? இப்போ 3 × 1 வந்து 3 தான். பட் 3 × 3 9. 9க்கு மாடிலோ 8 எடுக்கும்போது உங்களுக்கு 1ன்னு வந்துடும். ஸோ அப்புறம் 3 × 5 வந்து 15. 15 மாடிலோ 5 வந்து 8 வந்து 7 வந்துடும். ஸோ அண்ட் ஸோ ஆன். ஸோ திஸ் இஸ் a multiplication table for this group U of 8. So similarly, if I give any numbers, இந்த இசட்என் ஸ்டார்லேருந்து நம்ம யூனிட்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணிங்கன்னா அது குரூப்பாக இருக்கும். ஓகே, ஸோ அது எப்ளின் குரூப்பானா அது ஜென்ரலாக எப்ளின் குரூப் கிடையாது. சாரி, அது எப்ளின் மல்டிபிளிகேஷன் பொறுத்து எப்ளின் குரூப்பு, அது சைக்கிளிக் குரூப்பா இல்லையான்றதை நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேர்ஃபோர் இந்த இசட்என் ஸ்டார் குரூப் கிடையாது. ஆனால் அதுக்குள்ள ஒரு செட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த செட்டில் மல்டிபிளிகேஷன் மாடுலோ என்ன போட்டினாக்கா அது குரூப் ஆகுது. அந்த செட் யாருனாக்கா செட் ஆஃப் ஆல் யூனிட் எலமெண்ட் இன் இசட் ஸ்டார். யூனிட் எலமெண்ட் யாரு? ஜிசிடி ஒன்னா இருக்கிற எலமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணிங்கன்னா அது குரூப் ஃபார்ம் பண்ணணும்னு தெரியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன் வந்து மேட்ரிக்ஸ் குரூப். அப்படி தெரியும் செட் ஆஃப் ஆல் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்டிபிள் தான். ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆல்சோ இன்வெர்டிபிள் தான். ஏ கிடைச்சுன்னா ஏ இன்வெர்ஸ் இன்வெர்டிபிள். ஸோ எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா தட்ஸ் ஃபார்ம் ஏ குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன் as denoted by GL of 2, R. That is general linear groups. 2x2 general linear groups, matrix indices over real number. This with respect to matrix multiplication dot is form a group, but it's not a non-abelian group. Okay, இது வந்து abelian group கிடையாது. It's not an abelian, non-abelian. ஸோ இது ஆல்ரெடி நம்ம எல்லாமே படிச்சிருப்போம். நம்ம குயிக்காக இதெல்லாம் ரீகால் பண்ணிட்டு போவோம். ஸோ செட் ஆஃப் ஆல் 2x2 invertible matrices form a group with respect to multiplication, not an addition. ஏன்னா ஜீரோ அடிஷனா ஜீரோன்ற மேட்ரிக்ஸ் உள்ள இருக்கணும். பட் ஜீரோவோட இன்வெர்ஸ் வந்து கிடைக்காது. தட் இஸ் டிட்டர்மின்ட் இஸ் நாட் ஜீரோ. தேர்ஃபோர் நீங்க அப்படி சொல்லலாம், செட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸஸ் இஸ் எ குரூப் வித் ரெஸ்பெக்ட் அடிஷன் சொல்லலாம். ஓகே, செட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ். ஆனால் செட் ஆஃப் ஆல் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ்னா மல்டிப்ளிகேஷன், செட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ்னா அடிஷன். ஸோ தட் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் டூ கலெக்ஷன். ஸோ தேர்ஃபோர் இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுன்னா இந்த செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிக்ஸ் த டிட்டர்மின்ட் இஸ் நாட் ஜீரோ. டிட்டர்மின்ட் என்னது? AD minus BC, that is not equal to 0. Then this form a group with respect to matrix multiplication. That is trivial. So I leave it to the exercise. So அது எப்படி டினோட் பண்ணா G. இப்போ சப்போஸ் நீங்க R தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது. வேற எந்த ஃபீல்டு வேணா எடுக்கலாம். Q எடுக்கலாம், இல்லைனா C எடுக்கலாம், இல்லைனா ZP வேற P is prime. எந்த ஃபீல்டு மேட்ரிக்ஸ் என்ட்ரிசஸ் ஓவர் எனி ஃபீல்டு எடுத்தாலும் சரி அது வந்து குரூப்பா இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ அப்போ GL of 2, Z2 என்ன அர்த்தம்னாக்கா செட் ஆஃப் ஆல் 2x2 invertible matrices entries over Z2. Z2ல யாரா இருப்பான்? ஜஸ்ட் 0 and 1 தான் இருக்கும். ஓகே, that's also form a group with respect to matrix multiplication. If you take any field over any field, it is always a group, but it need not be abelian group. So இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ நியூ குரூப்ஸ் ஃப்ரம் த ஹோல்டு குரூப். இப்போ ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு ஒரு 2 குரூப் தெரிஞ்சுன்னா அந்த 2 குரூப் யூஸ் பண்ணி புது குரூப் நம்ம ஆல்ரெடி 2 செட் தெரிஞ்சுன்னா புது குரூப் வந்து இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 செட்ஸ் டிஃபைன் பண்ணும். ஸோ சிமிலர்லி இங்கே 2 குரூப் இருந்தால் புது குரூப் வந்து இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அங்கே எப்படி ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணுறதுன்றது கோஆர்டினேஷன் ஆப்ரேஷன். ஓகே, நம்ம ஆல்ரெடி தெரியும். இப்போ ஜின்றது ஒரு குரூப்பு, அந்த குரூப்பில் ஸ்டார்ன்ற ஆப்ரேஷன் இருக்கு. ஹெச்ன்றது அனதர் குரூப்பு, அங்கே வந்து இந்த மாதிரி டெல்டான ஒரு ஆப்ரேஷன் இருக்கு. இப்போ இந்த G கிராஸ் ஹெச்ன்றதுல ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணுறோம். அப்படின்னா என்னது? கோஆர்டினேட் சைஸ் இந்த ஃபர்ஸ்ட் 2 எலமெண்ட்டுக்கும் ஜியில் இருக்க ஆப்ரேஷன். இந்த செகண்ட் கோஆர்டினேட்டுக்கு என்ன ஆப்ரேஷனா இந்த செகண்ட் செட்ல என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அந்த ஆப்ரேஷன் இங்கே. ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன். ஸோ இப்போ இது ஃபார்ம் ஏ குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பைனரி ஆப்ரேஷன், கோஆர்டினேட் பைனரி ஆப்ரேஷன். தென் G கிராஸ் H இஸ் ஏ குரூப். இஃப் சப்போஸ் ஜியும் ஹெச்சும் எப்படின்னு குரூப்பாக இருந்தால் தென் G கிராஸ் H இஸ் an abelian group. Okay, if G and H are finite group are then G cross is also finite group. So what is the order of G cross H? Order of G into order of H. That is cardinality of H into cardinality of G. That is set theory. We know this, right? For finite set are what is the cardinality of that G cross H? Cardinality of G into cardinality of H. Okay. So இப்போ வந்து examples of some Cartesian product of 2 groups. நம்மளுக்கு தெரியும் Z ஆல்ரெடி ஒரு குரூப் தெரியும், Z6 தெரியும். இது ரெண்டுத்து Cartesian product பார்த்தீங்கன்னா Z cross Z6 கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு இன்ஃபைனைட் குரூப். ஏன்னா இசட் வந்து இன்ஃபைனைட்ன்றதால இது மொத்தமாக ஒரு இன்ஃபைனைட் குரூப். ஸோ இங்கே இருக்க எலமெண்ட்ஸ்னா இப்போ ஃபர்ஸ்ட் 2 கோஆர்டினேட்டுக்கு வந்து இசட்ல என்ன ஆப்ரேஷன் நம்மளுக்கு தெரியும்? அடிஷன், யூஷுவல் அடிஷன். பட் செகண்ட் கோஆர்டினேட் அடிஷன் என்னது? மாடுலோ 6 அடிஷன். ஸோ மாடுலோ 6னா இப்போ உங்களுக்கு 10 வரும், 10 மாடுலோ 6 இருக்கும்போது உங்களுக்கு 3 வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே ஐடென்டி எலமெண்ட் யாருனாக்கா ஆர்டர் பேர் ஐடென்டி எலமெண்ட்னா ஃபர்ஸ்ட் குரூப்போட ஐடென்டி எலமெண்ட் E1 வச்சுங்க. E1 ஐடென்டி எலமெண்ட் ஆஃப் செகண்ட் குரூப் தான் அது E2 வச்சுங்க. ஸோ இதுதான் வந்து ஐடென்டி எலமெண்ட் ஆஃப் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட். சப்போஸ் A, B யோட இன்வர்ஸ் யாருனாக்கா A ஓட இன்வர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த பர்டிகுலர் குரூப், அப்புறம் B யோட இன்வர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த பர்டிகுலர் குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு தட் குரூப். ஓகே, ஸோ திஸ் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் திஸ் எலமெண்ட்.
therefore clearly this form a group. Okay. அதே மாதிரி நிறைய குரூப் நீங்க எந்த ரெண்டு குரூப் கொடுத்தாலும் புதுசாக குரூப் சொல்லலாம். இப்போ ஆர் ஸ்டார்ன்றது பாசிட்டிவ் ரேஷனல், சரி நான் ஜீரோ ரேஷனல். அப்புறம் D4 நம்ம இப்போ தான் டைகோனல் குரூப் பார்த்தோம். இது ரெண்டுத்தையும் நீங்க கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தாலும் ஒரு புது குரூப் கிடைக்கும். அங்க ஆபரேஷன் கோஆர்டினேட் ஆபரேஷன் தான், therefore this also group, but this is an infinite group. ஏன்னா ஆர் ஸ்டார்ல infinite number of elements இருக்கு, therefore it's an infinite group. ஸோ இதெல்லாம் பேசிக் எக்ஸாம்பிள்ஸ், ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிடுங்க. இப்போ சம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். நான் அதை லிமிட் தான் வரேன், என்னென்ன பண்ணல. இப்போ எந்த ஒரு குரூப் எடுத்தாலும் அந்த ஐடென்டி எலமெண்ட் வந்து யூனிக்காக இருக்கும் அப்படின்றத நீங்கள் ப்ரூஃப் பார்த்துங்க. ஸோ சிம்பிள் தான். சப்போஸ் ரெண்டு E1 E2 ரெண்டு ஐடென்டி எலமெண்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணால் E1 = E2 சொல்லணும். அது சிம்பிளாக வந்துடும். ஸோ தேர்ஃபோர் எந்த குரூப் எடுத்தாலும் அந்த ஐடென்டி எலமெண்ட் வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா இந்த கேன்சலேஷனில் வந்து ட்ரூவாக இருக்கும். என்னது, சப்போஸ் AB = ACயாக இருந்ததுன்னா தென் த கேன்சலேஷன் AA கேன்சல் ஆகி B = C. ஓகே, ஏன்னா ரெண்டு பக்கம் A இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஸோ சிமிலர்லி BA = இது வந்து ரைட் கேன்சலேஷன்லாம், இது வந்து லெஃப்ட் கேன்சலேஷன்லாம். தேர்ஃபோர் குரூப் தியரியில் வந்து கேன்சலேஷன்லாம் வந்து ஆல்வேஸ் ட்ரூ. ஸோ அதை அச்சீவ் பண்ணிக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்வெர்ஸ் எலமெண்ட் வந்து யூனிக்னு சொல்ல போகிறோம். ஸோ முன்னாடி வந்து ஐடென்டி எலமெண்ட் வந்து யூனிக்னு சொன்னோம். ஸோ இப்போ வந்து என்ன சொல்ல போகிறோம்னாக்கா இன்வெர்ஸ் எலமெண்ட், ஈச் எலமெண்ட் ஆஃப் ஏ ஆஸ் யூனிக். ஸோ ஒவ்வொரு ஏக்கும் ஒரு ஏ இன்வெர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஏ இன்வெர்ஸ் வந்து யூனிக்காக இருக்கும் இந்த ஏக்கு. ஸோ இதுவும் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சிம்பிள் ப்ரூஃப் தான். நம்ம மோட்டிவேஷன் வந்து நிறைய இந்த தியரி யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போட போகிறோம், அதான் ஏ. இப்போ இந்த கரல் என்ன சொல்லுதுனாக்கா இதுவும் ஈஸி தான். AB ஹோல் இன்வெர்ஸ் = B இன்வெர்ஸ் × A இன்வெர்ஸ், ஓகே, ஃபார் எனி AB அண்ட் A இன்வெர்ஸ் ஹோல் இன்வெர்ஸ் = A. ஸோ அது ஜஸ்ட் நீங்கள் இந்த குரூப் வந்து கோ த்ரூ பண்ணுங்கள், சிம்பிள் தான். நான் ரிசல்ட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் குரூப்பில் உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக கேளுங்க, நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லித்தரேன். எந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியலையோ சொல்லுங்கள், நான் அதை ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ பட் ரிசல்ட்டை மட்டும் இப்போ யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ AB ஹோல் இன்வெர்ஸ் = A இன்வெர்ஸ் × B இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னா என்ன சொல்ல போகிறோம், இந்த B இன்வெர்ஸ் A இன்வெர்ஸ் வந்து இந்த ABயோட இன்வெர்ஸ்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்போ AB கூட இந்த B இன்வெர்ஸ் A இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஐடென்டி வந்ததுன்னா தென் இது வந்து யாருனாக்கா இதோட இன்வெர்ஸ், இல்லைனா இது யாருனாக்கா இதோட இன்வெர்ஸ். ஸோ இந்த அசோசியேட்டிவ் யூஸ் பண்ணிங்கன்னா B இன்வெர்ஸ் ஐடென்டி ஆகிடும், அப்புறம் A இன்வெர்ஸ் ஐடென்டி ஆகிடும். தேர்ஃபோர் ஐடென்டி வந்துடும், சிம்பிள் தான். தேர்ஃபோர் இந்த B இன்வெர்ஸ் A இன்வெர்ஸ் யாருனாக்கா இந்த ABயோட இன்வெர்ஸ். தேர்ஃபோர் AB இன்வெர்ஸ் = this one. ஸோ சிமிலர்லி நீங்கள் இந்த A இன்வெர்ஸ் ஹோல் இன்வெர்ஸை A1 ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ சிமிலர்லி இந்த A பவர் n என்ன மீனிங்னாக்கா இந்த ஏவை வந்து n டைம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறது தான் வந்து A பவர் n. ஓகே, A பவர் மைனஸ் என்னன்னு அர்த்தம், A இன்வெர்ஸை வந்து n டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணுறது தான் வந்து A பவர் மைனஸ் n பேர். ஓகே, டெஃபினிஷன். இப்போ அந்த தியரம் பாருங்க, இதுவும் சிம்பிள் தான். A பவர் n × A பவர் n = A பவர் m + n. அகைன் A பவர் m ஹோல் பவர் n இஸ் நத்திங் பட் A பவர் mn. இதையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிடுங்க. இப்போ ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் தான் என்ன? Okay, so order of the element என்ன? So we say an element A in the group is said to be finite order if A power k = identity. That means what? நீங்க A க்கு ஆர்டர் கண்டுபிடிக்கணும், அந்த சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. A² A³ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டே போறீங்க. உங்களுக்கு எப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஐடென்டி கிடைக்குதோ அந்த A பவர் ஏதோ ஒரு கேக்கு ஐடென்டி வந்துன்னா அந்த K தான் வந்து யாரு A ஓட ஆர்டர். சப்போஸ் இந்த சீக்வன்ஸ்ல உங்களுக்கு இந்த ஐடென்டி எலமெண்ட்டே கிடைக்கல இந்த சீக்வன்ஸ்லனா அந்த ஏக்கு வந்து இன்ஃபைனைட் ஆர்டர்னு பேர். ஓகே, A² A³ நீங்க கண்டுபிடிச்சிட்டே போறீங்க. ஏதோ ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஐடென்டி வருதோ வருதோ அந்த பவர் தான் வந்து அந்த ஏவோட ஆர்டர். தட் இஸ் த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் சச் தட் A பவர் k = identity is called, that is the smallest positive integer n such that A power n = identity, then n is called order of the element here. Okay, so the order of element is denoted by the modulus of A. So notation of the order is sometimes this சில புக்ஸ்ல வந்து O of A denote பண்ணுவாங்க order of A. ஓகே, இந்த புக்ல வந்து cardinality of A modulus of A denote பண்றாங்க. சப்போஸ் எலமெண்ட் A is to be infinite ஆர்டர்னா என்ன அர்த்தம், A பவர் k வந்து ஐடென்டிட்டியாவே வராது ஃபார் எனி பாசிட்டிவ் இன்டிஜர். அந்த சீக்வன்ஸ்ல A² A³ கண்டுபிடிச்சே போறீங்க, அதுல உங்களுக்கு ஐடென்டிட்டியே வரலன்னா அந்த ஏவோட ஆர்டர் வந்து இன்ஃபைனைட் தான். ஓகே, ஸோ இந்த இதில் நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பெர்முட்டேஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா அது வந்து 2 டைம் மல்டிப்ளை பண்ணால் இது வரும், 3 டைம் மல்டிப்ளை பண்ணும்போது ஐடென்டி வந்துடும். தேர்ஃபோர் இந்த பெர்முட்டேஷன் ஆர்டர் வந்து 3. ஓகே, ஸோ எனிவே ஐடென்டி எலமெண்ட் ஆர்டர் வந்து ஆல்வேஸ் 1. அதை கீப் இன் மைண்ட் வச்சுங்க. ஸோ அப்புறம் அந்த +(-1 +-i) என்ற குரூப்பில் வந்து ஐயோட ஆர்டரும் -i ஆர்டர் வந்து 4, -1 ஆர்டர் வந்து 2, 1 ஆர்டர் வந்து 1 தான். எப்பயுமே ஐடென்டி எலமெண்டோட ஆர்டர் வந்து ஆல்வேஸ் 1. ஓகே, ஸோ அந்த இது வச்சுங்க. இப்போ இந்த தியரத்தை என்ன சொல்லுது இந்த தியரம்னாக்கா, சப்போஸ் ஏக்கு வந்து இன்ஃபைனைட் ஆர்டராக இருந்ததுன்னா
இந்த எலமெண்ட்ஸ் ஏகே இருக்கு பார்த்தீங்களா, A1 A2 A3 எல்லாமே டிஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஏன்னா சேம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். சப்போஸ் A பவர் I ஈக்குவல் டு A பவர் J ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஓகே, ஸோ A பவர் I ஈக்குவல் டு A பவர் J ஆயிடுச்சுன்னா ஃபார் சம் IJக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும், A பவர் I மைனஸ் J வந்து ஐடென்டிட்டி ஆயிடும். அப்புறம் உங்களுக்கு ஃபைனிட் ஆர்டர் கிடைச்சிடும். ஆனால் A வந்து இன்ஃபைனிட் ஆர்டர்னும் போது இந்த A ஸ்கொயர் A கியூப் எல்லாமே வந்து டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸாக தான் இருக்கும். ஏன்னா ஏவோட ஆர்டர் வந்து இன்ஃபைனைட். ஸோ ஏவோட ஆர்டர் வந்து இன்ஃபைனைட்டாக இருந்தால் ஆல் த எலமெண்ட்ஸ் A பவர் K வந்து K இன் எனி K, ஓகே, ஆர் ஆல் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ். சப்போஸ் இஃப் A பவர் I ஈக்குவல் டு A பவர் Jவா இருந்தனாக்கா ஃபார் சம் I நாட் ஈக்குவல் Jக்கு தென் A ஷுட் பி ஃபைனிட் ஆர்டர் இருந்தாலும். ஏன்னா இந்த A பவர் J வந்து நம்ம கொண்டு வந்தீங்கன்னா A பவர் I மைனஸ் J ஈக்குவல் டு ஐடென்டிட்டி ஆயிடும். therefore சம் பாசிட்டிவ் நம்பருக்கு நம்மளுக்கு ஐடென்டிட்டி வந்துடுது. therefore ஃபைனிட் ஆர்டர் வந்து. ஓகே, திஸ் இஸ் ஐடியா டு திஸ். நெக்ஸ்ட் வந்து இது இம்பார்ட்டன்ட் தியரம். சப்போஸ் A பவர் K, G is a group, A is an element in the group, and A ஓட ஆர்டர் வந்து ஃபைனிட் என்னன்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் A பவர் K ஈக்குவல் டு N இருந்தனா if only if N டிவைஸ் K, ஏன்னா நம்மளுக்கு இந்த N தான் வந்து லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் such that A பவர் N ஈக்குவல் டு N. ஏன்னா ஆர்டர் சொல்லியாச்சு, N தான் A ஓட ஆர்டர், அப்போ இதுதான் லீஸ்ட் இன்டிஜர். சப்போஸ் A பவர் K ஈக்குவல் டு ஐடென்டிட்டினா கண்டிப்பாக அந்த K வந்து N இஸ் a டிவைசர் ஆஃப் K. because N வந்து ஸ்மாலர் நம்பர், K is a bigger number. ஓகே, இஃப் A பவர் K ஈக்குவல் டு ஐடென்டிட்டி இஃப் ஒன் இது ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம் நீங்கள். ஸோ A பவர் K ஈக்குவல் டு ஐடென்டிட்டி வச்சுட்டு நீங்கள் N டிவைஸ் இது சொல்லும், அதுக்கு நீங்கள் டிவிஷனல் கதை யூஸ் பண்ணிங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. சிமிலர்லி N டிவைஸ் Kன்னு வச்சுன்னா A பவர் K ஈக்குவல் டு ஐடென்டிட்டி ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, சப்போஸ் N டிவைஸ் Kன்னு வச்சுங்க, therefore K ஈக்குவல் டு N டைம்ஸ் சம் Tன்னு வரும். இப்போ நம்ம A பவர் K ஈக்குவல் டு ஐடென்டிட்டி சொல்லலாம், therefore A பவர் K ஈக்குவல் டு, இப்போ K யாரு, A பவர் Kன்றது யாரு, N டைம்ஸ் T. ஸோ இதையே நம்ம A பவர் N ஹோல் பவர் Tன்னு எழுதிக்கலாம். நம்மளுக்கு தெரியும் N வந்து A ஓட ஆர்டர், therefore N பவர் E, A பவர் N யாரு, E ஆயிடும், E பவர் T. E T டைம்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் E தான் கிடைக்கும். ஸோ therefore A பவர் K ஈக்குவல் டு ஐடென்டிட்டின்னு வரும். ஸோ சிமிலராக நீங்கள் A பவர் K ஐடென்டி வச்சு நீங்கள் N டிவைஸ் Kன்னு சொல்லுங்கள். ஓகே, அது சிம்பிள் தான். யூஸ் த டிவிஷனலுக்காக தான் ஃபார் N அண்ட் K. உங்களுக்கு அந்த ரிமைண்டர் நீங்கள் ஜீரோன்னு சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ A பவர் I ஈக்குவல் டு A பவர் J அப்படி இருந்தால் இஃப் ஒன்லி இந்த I இஸ் காங்க்ரூண்ட் டு J மாடிலோ N, அதுவும் சிம்பிள் தான் நீங்கள் வச்சுங்க. சப்போஸ் இஃப் N வந்து இந்த மாதிரி ஃபேக்டர் பண்ணுறோம்னு வச்சுங்க, N ஈக்குவல் டு T டைம்ஸ் D வேற D இஸ் கிரேட்டர் than ஈக்குவல் டு தென் A பவர் Tயோட ஆர்டர் யாருனாக்கா அந்த ரிமைனிங் D. ஸோ அதான் வந்து A பவர் Tயோட ஆர்டர். சப்போஸ் A பவர் Dயோட ஆர்டர் யாருனாக்கா, ஸோ ஆர்டர் ஆஃப் A பவர் D யாருனாக்கா T. மீதி என்ன ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இருக்கோ அதான் வந்து அந்த அதோட ஆர்டர். ஸோ அதான் அங்கே ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த கராலரி. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸசைஸ் தான், நீங்கள் அதை ஃபுல்லாக சால்வ் பண்ண போறீங்க. இந்த கராலரி என்ன சொல்லுதுனாக்கா, சப்போஸ் G வந்து எப்ளின் குரூப்பாக இருந்து எல்லா எலமெண்ட்டோட ஆர்டரும் ஃபைனிட்டாக இருக்கு, ஓகேங்களா? அப்படி இருந்தாக்கா இஃப் எனி எலமெண்ட், இஃப் யூ டேக் C is an element in G such that the largest element, C வந்து லார்ஜஸ்ட் ஆர்டர் எலமெண்ட் இன் C ன்னு அர்த்தம். எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதனுடைய ஆர்டர் வந்து இந்த C-யோட ஆர்டர் விட கம்மியாக இருக்கு அப்படி இருந்துனாக்கா தென் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் G இஸ் டிவைஸ் ஆர்டர் ஆஃப் எனி எலமெண்ட் டிவைஸ் ஆர்டர் ஆஃப் C. ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் Cன்றது யாருனாக்கா இதுதான் மேக்ஸிமம், தட் இஸ் லார்ஜஸ்ட் ஆர்டர் இந்த ஃபைனிட் குரூப். ஃபைனிட் குரூப்ல இந்த குரூப் ஆர்டர் G, இந்த குரூப் Gன்ற எப்ளின் குரூப்ல இந்த C-யோட ஆர்டர் தான் மேக்ஸிமம். அப்படின்னது வேற எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அந்த ஆர்டர் ஆஃப் C விட கம்மியாக இருந்ததுனாக்கா தென் ஆர்டர் ஆஃப் A இஸ் ஆல்வேஸ் டிவைஸ் ஆர்டர் ஆஃப் CR. திஸ் இஸ் ட்ரூ ஒன்லி ஃபார் எப்ளின் குரூப், ஜென்ரலாக கிடையாது. அது ப்ரூஃப் இதுதான் இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிங்கன்னா சப்போஸ் நாட் கான்ட்ரடிக்ட் வச்சு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ப்ரூஃப் கிடைச்சிடும். ஓகே, அந்த ப்ரூஃப் யூஸ் பண்ணி நீங்கள் சொல்லிடலாம். அப்போ ஒரு எப்ளின் குரூப்பில் ஒரு எலமெண்ட்டுக்கு மேக்ஸிமம் ஆர்டர் எலமெண்ட் ஒரு எலமெண்ட் கிடைச்சுனாக்கா மீது எந்த எலமெண்ட்டோட ஆர்டர் வந்து அந்த எலமெண்ட்டோட ஆர்டரை டிவைட் பண்ணும். பட் குரூப் வந்து ஃபைனிட் குரூப்பாக இருக்கணும் அவசியம் கிடையாது, பட் எல்லா எலமெண்ட்டோட ஆர்டரும் ஃபைனிட்டாக இருக்கும். குரூப் வந்து ஃபைனிட்டாக இருக்கணும் அவசியம் கிடையாது, பட் அது எப்ளினா இருக்கணும் விச் எவ்ரி எலமெண்ட் ஆஸ் எ ஃபைனிட் ஆர்டர். எல்லா எலமெண்ட்டுக்கும் ஃபைனிட் ஆர்டர் இருந்து அதுக்கு மேக்ஸிமம் ஆர்டர் இருக்க மாதிரி ஒரு எலமெண்ட் கிடைச்சுனாக்கா வேற எந்த எலமெண்ட்டோட ஆர்டர் எடுத்தாலும் அந்த எலமெண்ட்டோட ஆர்டரை டிவைட் பண்ணும் அப்படின்றதான் இந்த ரிசல்ட். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ இதில் இருக்க எக்ஸசைஸ் ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ஸோ எல்லாமே வந்து சிம்பிள் தான், ஓகே, கஷ்டமானது எதுவும் கிடையாது. இப்போ பாருங்க, இதை ப்ரூவ் பண்ணணும், ஏதாவது ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட் வந்துட்டா இல்லைன்னா நாளைக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாமே நம்ம இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவும் விட மாட்டோம், எல்லா ப்ராப்ளத்தையும் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ப்ராப்ளத்தெல்லாம் ஜஸ்ட் ரீகால் பண்ணிவிட்டு இந்த மொத்தம் 45 ப்ராப்ளம்ஸ் இருக்கும்.
45 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எல்லாமே சிம்பிள் ப்ராப்ளம் தான். நீங்கள் அந்த கொஸ்டினை படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஓகே, அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். சில ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் நாளைக்கு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். மேபி இந்த 35, 36 ப்ராப்ளம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். முன்னாடி இருக்கிறதுலாம் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச ரிசல்ட், இது வரைக்கும் தெரிஞ்ச ரிசல்ட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். எல்லா ரிசல்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இந்த 12 பார்த்தீங்கன்னாக்கா இண்டக்ஷன் யூஸ் பண்ணி ஷெஃப்ட் பண்ணலாம், ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.